ഹല്ലേലൂയ. എല്ലാ കരങ്ങളും ദൈവത്തിൽ ഉയർത്തിപ്പിടിച്ചാട്ടെ. എല്ലാരും அப்படி கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்துங்க பார்க்கலாம். യേശു നല്ലവനെന്ന് കരങ്ങളെ വീശി പറഞ്ഞാട്ടെ. கைகளை நல்லா அசைச்சு இயேசு நல்லவர்னு எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ சொல்லுங்க பார்க்கலாம். നിങ്ങൾക്ക് ദൈവം തന്നിരിക്കുന്ന ശബ്ദത്തിൽ ഏറ്റവും ഉയർന്ന ശബ്ദത്തിൽ இப்போ உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு பலம் தந்திருக்கிறாரோ അത്രമാത്രം ശബ്ദത്തിൽ அவ்வளவு சத்தத்துல ഉറക്കെ ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞ ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുക. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. Thank you all. എല്ലാവർക്കും നന്ദി പറയുന്നു. എല്ലാവർക്കും കർത്തരുடைய നാമത്തിൽ നന്ദിகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ശേഷം വീണ്ടും നിങ്ങളെ കാണുവാൻ കർത്താവ് ഇടയാക്കി സ്തോത്രം ஒரு சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு உங்களை காணும்படி ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். തമിഴ്നാട്ടിൽ എന്നെ വളർത്തിയത് നിങ്ങളാണ്. தமிழ்நாட்டில என்ன ஊழியத்துல வளர பண்ணினது நீங்கள் தான். ആമേൻ. ഈ മണ്ണാണ് എന്നെ ഇത്രത്തോളം അനുഗ്രഹിച്ചത്. இந்த மண் தான் நான் இவ்வளவு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம். ഞങ്ങൾക്ക് മീറ്റിംഗ് ഇല്ലാഞ്ഞിട്ടല്ല ഇവിടെ വന്നത്. எங்களுக்கு ஊழியங்கள் இல்லாமல் அல்ல நாங்கள் இங்க வந்தது. ഒരു ഉണർവിന് വേണ്ടി കാത്തിരിക്കുന്ന ഒരു ജനമുണ്ട്. ஆனால் ஒரு உணர்வுக்காக எழுப்புதலுக்காக காத்திருக்கிற ஒரு ஜனக்கூட்டத்திற்காய் கர்த்தர் ஊழியர்களை இங்க அனுப்பி இருக்கிறார். ഞാൻ ഇന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ நான் இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருந்த போது പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് ഒരു കാര്യം പറഞ്ഞു. பரிசுத்தாவியானவர் என்னோடு சொன்னார், ഇന്ത്യയിൽ ദൈവം ഒരു ഉണർവ് അയക്കാൻ പോകുകയാണ്. இந்தியா தேசத்திலே ஆண்டவர் ஒரு உணர்வை எழுப்புதலை கர்த்தர் அனுப்ப போகிறார். ആ ഇന്ത്യയിലെ ഉണർവിന് വേണ്ടി ദൈവം ഞങ്ങളെ യൂസ് ചെയ്തു. இந்தியா தேசத்தின் எழுப்புதலுக்காக ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார். പക്ഷേ ഞങ്ങളുടെ സീസൺ കഴിയും മുമ്പ് തന്നെ ദൈവം നിങ്ങളെ അനോയിന്റ് ചെയ്യും. எங்களுடைய காலகட்டங்கள் முடிவதற்கு முன்பதாகவே உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி எழுப்புதலுக்காய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். രാജ്യങ്ങൾ നിങ്ങൾക്ക് വേണ്ടി വെയിറ്റ് ചെയ്യുകയാണ്. உங்களுக்காக தேசங்கள் காத்திருக்க போகிறது. പട്ടണങ്ങൾ നിങ്ങളെ കാത്തിരിക്കുകയാണ്. பட்டணங்கள் உங்களுக்காய் காத்திருக்க போகிறது. ഇന്ന് രാത്രി ആര് തയ്യാറാകുമോ? எத்தனை பேர் கிருபையில தயாராக இருக்கிறீர்கள்? അവരുടെ മേൽ അഭിഷേകം ദൈവം ഇന്ന് രാത്രി ഊറ്റാൻ പോകുകയാണ്. அவர்கள் மேல கர்த்தர் அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். എല്ലാ കരങ്ങളും അടിച്ച് അല്പസമയം ദൈവത്തെ ആരാധിച്ചാട്ടെ. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ரெண்டு கைய நல்லா தட்டி, இவ்வளவுதானா? இன்னும் சத்தமா நல்ல கைய தட்டலாமே. கைய தட்டி ஆண்டவரே எழுப்புதலுக்கு என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி இன்னைக்கு ராத்திரி சொல்ல போகிறோம். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. സോ നമ്മുടെ വേദപുസ്തകങ്ങളെ കയ്യിലെടുത്ത് நாம் கரங்களிலே வேதங்களை எடுக்க போகிறோம். അപ്പോസ്തല പ്രവൃത്തി 16 അധ്യായം எடுத்துக்கொள்ளலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் അതിന്റെ 9 വാക്യം. அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். കർത്താവിന്റെ ദാസൻ ജോഷുവ പാസ്റ്റർ വായിക്കുന്നതായിരിക്കും. അല്ലെങ്കിൽ ആർക്കെങ്കിലും ദൈവദാസന്മാരുണ്ടെങ്കിൽ യാ ആ ആ ആ ആ യാ മതി. ഇന്ന് രാത്രിത്തെ എന്റെ മെസ്സേജ് இந்த இரவுல என்னுடைய செய்தி ക്രോസ് ഓവർ. நாம் மறுகடக்க போகிறோம். എവിടെയൊക്കെ ശത്രു നിന്നെ തളച്ചിട്ടിട്ടുണ്ടോ, எங்கெல்லாமோ பிசாசு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறான், അതിനെ മറികടക്കുന്ന ഒരു രാത്രിയാണ് ഇന്നത്തെ രാത്രി. எந்த இடங்களில் கடக்க விடாமல் தடுத்து வைத்திருக்கிறானோ அதை இன்னைக்கு ராத்திரியில் ஜெயித்து கொண்டு நாம் மறுகடக்க போகிறோம். ഇന്ന് രാത്രി ദൈവം ഒരു വചനം ഇവിടെ റിലീസ് ചെയ്യുമ്പോൾ இன்னைக்கு இரவிலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை இங்கே வெளிப்படுத்தும் பொழுது ആ വചനം നിങ്ങൾക്ക് വിടുതലായി മാറുവാനിടയായി തീരും. அந்த வார்த்தை உங்களை விடுவிக்க போகிறது. இன்னைக்கு ராத்திரி வேளையில ഈ സാത്താൻ ഏറ്റവും കൂടുതൽ ഭയപ്പെടുന്ന ദൈവത്തിന്റെ വചനമാണ്. பிசாசு அதிகமாய் பயப்படுவது கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் பயப்படுகிறான். Because the word of God should not affect in your life. தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது அல்லது கிரியா செய்யும் பொழுது ഞാൻ എന്റെ മുറിക്കകത്ത് മുഴുവനും വാക്യങ്ങൾ ഒട്ടിച്ചു വെച്ചിരിക്കുകയാണ്. நான் என்னுடைய அறை முழுவதும் வசனத்தினால் நிறைத்து வைத்திருக்கிறேன். When I pray to the Lord, எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறேனோ I release the word of God. வெறும் ஜெபம் ஜெபிப்பது அல்ல, வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறேன். ബൈബിളിൽ ഇങ്ങനെ ഒരു വാക്യമുണ്ട്. வேதத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. ഞാൻ എന്റെ വചനം അയച്ചാൽ வேதம் சொல்லுகிறது, நான் என் வார்த்தையை அனுப்பி അത് വെറുതെ മടങ്ങി വരത്തില്ല. அந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவதில்லை. അത് കാര്യം നടത്തിട്ടേ
തിരിച്ചു വരത്തുള്ളൂ. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி சொல்றீங்க அவருடைய வார்த்தை வெறுமையா வராதா, அது தன்னுடைய வேலையை நடப்பித்து விட்டு தான் மடங்கி வருமா? ഇന്ന് രാത്രി നീ വചനം വെച്ച് പ്രാർത്ഥിക്കുമെങ്കിൽ இன்னைக்கு ராத்திரில நீங்கள் வசனத்தை வைத்து செபிப்பீர்களானால் അത് വെറുതെ വരത്തില്ല. அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை. Because I will send my word and I heal you. வேதம் சொல்லுகிறது, நான் என் வார்த்தையை அனுப்பி உன்னை சுகமாக்குவேன். So tonight இன்றைக்கு ராத்திரியில God is sending his word. கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு நேர் அனுப்பி கொண்டிருக்கிறார். When God said a word, கர்த்தருடைய வார்த்தை நீ சொல்ல ஆரம்பி. that is a healing in your life. வசனத்தை சொல்லும் பொழுதே உங்க சரீரத்துல சுகங்கள் இன்னைக்கு ராத்திரி உண்டாக போகிறது. Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. അതുകൊണ്ടാണ് നമ്മുടെ ചേർച്ചസിലൊക്കെ ആരാധനയ്ക്കാട്ടും കൂടുതൽ നമുക്ക് വചന ശുശ്രൂഷയ്ക്ക് പ്രാധാന്യം കൊടുക്കുന്നത്. அதனால்தான் நம்ம சர்ச்சில் எல்லாம் ஆராதனையை விட வசனத்தை அதிகமாய் கேட்கிறோம். നമ്മുടെ ഏതൊരു മീറ്റിംഗിലും நம்மளுடைய எந்த கூட்டங்களிலும் ഏറ്റവും കൂടുതൽ സമയം ദൈവത്തിന്റെ വചനത്തിലാണ്. அதிக நேரங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக தான் பயன்படுத்துகிறோம். Because the word is so powerful. காரணம் வேற ஒண்ணுமே இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. Amen. ஆமென். മൂന്ന് തലമുറയെ കുറിച്ച് പരിശുദ്ധാത്മാവിൽ ഞാൻ പറയാൻ പോകുകയാണ്. இன்னைக்கு இரவிலே ஆண்டவர் 3 தலைமுறைகளை குறித்து உங்களோடு தெளிவாய் பேச போகிறார். ഒന്നാമത് முதலாவது മോസസ് ജനറേഷൻ. மோசேயினுடைய தலைமுறை. മോശയെ കുറിച്ച് നിങ്ങൾക്കറിയാം. மோசே குறித்து உங்களுக்கு தெரியும். He has seen the glory of God. அவர் தேவனுடைய மகிமையை நேருக்கு நேர் கண்டவர். ദൈവത്തിന്റെ തേജസ് കണ്ടവനാണ് മോശ. தேவனுடைய மகிமையை கண்டவர் தான் மோசே. അത് മാത്രമല്ല, அது மட்டுமல்ல, ഒരു ജനതയുടെ അടിമത്തം പൊട്ടിക്കാൻ ദൈവം ഒരു ആയുധമാക്കി എടുത്തവനാണ് മോശ. ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தின் அடிமைத்தனத்தை விடுவிப்பதற்கு ஒரு ஆயுதமாய் பயன்படுத்தின மனிதன் தான் மோசே. ഇന്ന് രാത്രി ഞാൻ പരിശുദ്ധാത്മാവിൽ ഒരു ദൂത് പറയാം. இன்னைக்கு இரவிலே பரிசுத்த ஆவியில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ചില കുടുംബത്തിന്റെ കെട്ട് പൊട്ടിക്കാൻ ദൈവം നിന്റെ മേൽ ഒരു അധികാരം പകരുന്ന രാത്രിയാണ് ഇന്നത്തെ രാത്രി. இன்னைக்கு ராத்திரி வேளையில எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, உங்க குடும்பத்தினுடைய கட்டுகளை உடைக்க உங்களை தான் கர்த்தர். ஆஹா, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, உங்க குடும்பத்தின் கட்டுகளை உடைக்க உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இப்படிதான் கை தட்டுவீங்களா? உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆமென். ഞങ്ങളുടെ വീട്ടില് எங்களுடைய வீட்டுல വലിയൊരു ശാപം ഉണ്ടായിരുന്നു. ஒரு பெரிய சாபம் இருந்தது. 40 വയസ്സിന് മേളിലോട്ട് ആണുങ്ങൾ ജീവിച്ചിരിക്കത്തില്ല. 40 வயதுக்கு மேலாக ஆண்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். ആമേൻ. ആമേൻ. പെണ്ണുങ്ങൾക്ക് കുഴപ്പമില്ല. பெண்களுக்கு பிரச்சனை இல்ல, ആണുങ്ങളെ പിശാച് തകർത്ത് കളഞ്ഞു. ஆண்களை பிசாசு கொண்டு விடுவான். എന്റെ അപ്പന്റെ അപ്പൻ என்னுடைய தகப்பனுடைய தகப்பனா 40ാമത്തെ വയസ്സിൽ മരിച്ചുപോയി. 40வது വയதிலே மரித்து போனார். അതേ സ്പിരിറ്റ് அதே ஆவி എന്റെ അപ്പന്റെ മേൽ കേറാൻ പിശാച് ശ്രമിച്ചു. என்னுடைய தகப்பனுக்குள்ளாய் வருவதற்கு பிசாசு முயற்சி செய்தான். But God has opened my father's eyes. ஆண்டவர் என் தகப்பனுடைய கண்களை திறந்தார். ആമേൻ. ஆமென். ഇന്ന് രാത്രി നീ ഒരു കാര്യം മറന്നു പോകരുത്. இந்த இரவிலே நீங்கள் ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். പിതാക്കന്മാരായി പിന്തുടരുന്ന ചിലതിനെ ആത്മാവിൽ കണ്ട് അതിനെ ബ്രേക്ക് ചെയ്യുവാൻ ഒരു അധികാരം ദൈവം നിന്റെ മേൽ പകർന്നിരിക്കുകയാണ്. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களோட என்ன சொல்லுகிறார்? தலைமுறை தலைமுறையாய் உன்னை பின்தொடர்ந்து வருகிற எல்லா சாபங்களையும் இன்னைக்கு ராத்திரி வேளையில இந்த இடத்துல இருந்து கொண்டு தகர்க்கும்படியாய் கர்த்தர் உன் கண்களை திறப்பாராக. ഞാൻ ആത്മാവിൽ കാണുകയാണ്. நான் ஆவியில பார்க்கிறேன். God is opening your spiritual eyes. கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி வேளையில உங்க ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறார். നിന്റെ അപ്പൻ അതിനെ എതിർക്കാൻ കഴിഞ്ഞില്ല. உங்க தகப்பனால் அதை எதிர்க்க முடியவில்லை. നിന്റെ അമ്മയ്ക്ക് അത് കഴിഞ്ഞില്ല. உங்கள் தாயாரால் அதை எதிர்க்க முடியவில்லை. But you are a redeemer. ஆனா அந்த தகப்பனும் தாயினால் செய்ய முடியாததை ஆண்டவர் உங்களை கொண்டு இன்னைக்கு ராத்திரி செய்ய போகிறார். Because the anointing of the Holy Spirit upon your head. ஒரே ஒரு காரியம்தான், பரிசுத்த ஆவியானவர் உங்க தலையின் மேல் இன்னைக்கு ராத்திரி இறங்கி வர போகிறார். Amen. ஆமென். ഈ അഭിഷേകത്തെ കുറിച്ച് രണ്ട് കാര്യങ്ങൾ പറയുന്നുണ്ട്. அபிஷேகத்தை குறித்து 2 காரியங்கள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. When the anointing of the Holy Spirit comes upon your life, உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது I mean, you have to rise up. நீ எழும்ப வேண்டும். I mean, the second one, இரண்டாவது காரியம், there should be a flow. அது உங்களிடத்துல நிரம்பறது மாத்திரமல்ல, நிரம்பி வழிய வேண்டும்.
ആമേൻ 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 രണ്ട് കാര്യങ്ങൾ നിങ്ങൾ ഓർക്കണം അഭിഷേകത്തില് അഭിഷേകത്തിലെ രണ്ട് കാര്യങ്ങളെ നിങ്ങൾ ஞாபகமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று you have to rise up முதல்ல நீங்கள் எழும்ப வேண்டும் ആമേൻ ஆமென் എനിക്കൊരു പരിധി ഉണ്ടായിരുന്നു எனக்கு ஒரு எல்லை குறிக்கப்பட்டிருந்தது ജോഷുവ പാസ്റ്റർക്ക് ഒരു പരിധി ഉണ്ടായിരുന്നു எனக்கு ஒரு எல்லை இருந்தது പക്ഷേ ഒരു ക്രോസ് ഓവർ ചെയ്തു കഴിഞ്ഞപ്പോൾ எப்பொழுது அந்த எல்லையை உடைத்துக் கொண்டு மறுகடக்க ஆரம்பிச்சோமோ ഞങ്ങൾ ഇന്നവരെ കണ്ടിട്ടില്ലാത്തൊരു മണ്ഡലം ആത്മാവിൽ ഞങ്ങൾ കാണാൻ തുടങ്ങി எந்தக்கு அந்த எல்லையை உடைச்சு மறுகடந்தமோ அன்று முதல் இன்று வரைக்கும் இதுவரைக்கும் சாமேன் வாழ்க்கையில பார்க்காத அற்புதங்கள் அடையாளங்கள் விடுதலைகள் நீங்க கையை தட்டுறீங்களே தெரியல நன்மைகளை காணும்படி இதுவரைக்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் ஆமென் ശുശ്രൂഷകന്മാരോട് ഞാൻ ഒരു കാര്യം പറയട്ടെ ஊழியக்காரர்களோடு தெளிவாய் சொல்லுகிறேன் നിങ്ങളുടെ മനസ്സിക്ക് ഒരു അപ്ഡേഷൻ ഉണ്ടാകണം உங்கள் ஊழியத்தில் அடுத்த கட்டத்தில் நீங்கள் வளர வேண்டும் ഒരു പരിധിക്കകത്ത് നിങ്ങൾ ഒതുങ്ങരുത് ஒரே எல்லைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்க கூடாது ആമേൻ താഴ്വരയിൽ நீ அதிகம் சமயம் நிற்கരുത് நல்லா கவனிங்க எங்கெல்லாம் பள்ளத்தாக்கு இருக்கோ அங்கெல்லாம் அதிக நேரம் நின்ற கூடாது താഴ്വര നീ പെട്ടെന്ന് കിടക്കണം பள்ளத்தாக்கு வரும்போது மட்டும் நிக்க கூடாது ஓடி மறுகடக்க வேண்டும் താഴ്വര കഴിയുമ്പോഴാണ് பள்ளத்தாக்கு முடியும் பொழுதுதான் പച്ചയായ പുൽപ്പുറം ദൈവം നിനക്ക് വേണ്ടി ഒരുക്കുന്നത് உங்க வாழ்க்கையில ஒரு பள்ளத்தாக்கு வருதுன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆமென் உங்களுக்கு ஆமென் புல்லுள்ள இடங்களும் அமர்ந்த தண்ணீரையும் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் 24 വർഷമായിട്ട് താഴ്വര കിടക്കുകയാണ് 24 ஆண்டுகளாய் பள்ளத்தாக்கிலே இருக்கிறோம் അവരുടെ ഡിപ്രഷനകത്ത് അവർ കിടക്കുകയാണ് அவருடைய வேதனைகளுக்குள்ளாய் இருக்கிறார்கள் അവരുടെ ഭയത്തിനകത്ത് അവർ കിടക്കുകയാണ് பயத்துக்குள் ஒதுங்கி இருக்கிறார்கள் അവർക്ക് ക്രോസ് ചെയ്യാൻ കഴിയുന്നില്ല பயத்தை விட்டு இவர்களால் வெளியே வர முடியவில்லை പക്ഷേ ഇന്ന് രാത്രി இந்த கிரவலே പരിശുദ്ധാത്മാവിൽ ഞാൻ പറയട്ടെ பரிசுத்த ஆவியிலே சொல்லுகிறேன் there is a crossover season இந்த ராத்திரி கடக்க முடியாத எல்கைகளை கடப்பதற்கு ஒரு காலத்தை எத்தனை பேருக்கு ராத்திரி நம்புறீங்க கடக்க முடியாத ஒரு எல்லையை இந்த ராத்திரி கடக்க போறான்னு சொன்னா கையை தட்டி கம்பீரமான ராத்திரி வேளையில ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் amen so this message is so exciting இந்த செய்தி உண்மையாவே நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் ഇവിടെ വായിച്ചപ്പോൾ இங்கே வாசித்த போது ഇതൊരു പൗലോസ് അപ്പോസ്തലൻ ദൈവം സെക്കൻഡ് മിഷണറി ജേർണിയിൽ பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இரண்டாவது மிஷனரி ஜர்னியில பயணத்திலே ദൈവം ചിലത് തുറന്നു കൊടുക്കുകയാണ് ஆண்டவர் சில வாசல்களை திறந்து கொடுக்கிறார் what is the exact meaning of crossover ஆமென் உண்மையான மறுகடக்கிறது என்பதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன ഒരു ഗ്രാമത്തിൽ നിന്ന് അടുത്ത ഗ്രാമത്തിലേക്ക് പോകുന്നതിന് ക്രോസ് ഓവർ എന്ന് പറയാൻ പറ്റത്തില്ല ஒரு கிராமத்திலிருந்து அடுத்த கிராமத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றது உண்மையாவே மறுகடந்ததுக்கு அர்த்தம் அல்ல ഒരു സിറ്റിയിൽ നിന്ന് വേറൊരു സിറ്റിയിലേക്ക് പോകുന്നത് ഒരു ക്രോസ് ഓവർ എന്ന് പറയാൻ പറ്റത്തില്ല ஒரு ஆமென் பட்டணத்திலிருந்து அடுத்த பட்டணத்துக்கு போகிறது ஒரு மறுகடக்கிறதுடைய அர்த்தம் அல்ல അത് യാത്ര എന്നതിന് പറയാം அது மறுகடக்கிறது அல்ல அதை ஒரு பயணம் என்று சொல்லலாம் ക്രോസ് ഓവർ എന്ന് പറഞ്ഞാൽ ஆனால் கடக்கிறது அதை ஜெயிக்கிறது மறுகடக்கிறது என்றால் I mean you can't come out from that place அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும் അങ്ങനെ വരാൻ പറ്റാത്ത ഒരു സാഹചര്യം அப்படி வர முடியாத ஒரு சூழ்நிலை I mean അതിനകത്തുനിന്ന് വെളി വരുന്നതിന്റെ പേരാണ് ക്രോസ് ഓവർ இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீ மறுகடக்கிறதுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா நாளுகளாய் வர முடியாமல் ஒரே இடத்துல போராடி கொண்டிருக்கிற இடத்தை ஜெயித்து விட்டு வெளியில வர்றங்க பாருங்க அதற்கு பேரு தான் உண்மையான பேர் என்ன தெரியுமா மறுகடக்கிறது என்ற அர்த்தம் ഇന്ന് രാത്രി ദൂത് പറയുമ്പോൾ തന്നെ இன்னைக்கு ராத்திரி இந்த வார்த்தையை சொல்லப்படுது ചിലർക്ക് ക്രോസ് ഓവർ നടക്കുന്ന രാത്രിയാണ് இந்த செய்தி நடந்து கொண்டிருக்கும் போது இத்தனை ஆண்டுகளாய் நீ கடக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிற இடத்தை ஆண்டவர் கடக்க பண்ண போகிறார் ഇന്ന് രാത്രി നിനക്ക് ഭാരമുള്ള സ്ഥലത്ത് இந்த கிரவுல எந்த இடத்துல அதிக வேதனையோடு இருக்கிறீங்களோ നിനക്ക് നിന്നെ കൊണ്ട് ആമേൻ അതിനകത്തുനിന്ന് പുറത്തിറങ്ങാൻ കഴിയത്തില്ല என்னையால எவ்வளவோ முயற்சி செய்தும் இதை விட்டு என்னால வெளியில வர முடியல പക്ഷേ അതിനെ പൊട്ടിച്ച ആ ബാരിയറിനെ പൊട്ടിച്ച് ബ്രേക്ക് ചെയ്ത
പുറത്തു വരുന്നതിന്റെ പേരാണ് ക്രോസ് ഓവർ. இன்னைக்கு ராத்திரி வேளையில உங்க சுய பலத்துல சரீர பலத்துல போராடிட்டு ஜெயிக்க முடியாமல் போராடின காரியத்துல உடைத்து விட்டு வெளியே வர போற பாருங்க. அதுதான் 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 எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அதுதான் மறுகடப்பது மறுகடப்பது. എവിടെയൊക്കെയോ നീ ഒതുങ്ങിപ്പോയി, எங்கெல்லாமோ பிசாசு நம்மளை ஒதுக்கி விட்டான், എവിടെയൊക്കെയോ നീ തകർന്നു പോയി, எங்கெல்லாமோ பிசாசு நம்மளை தகர்த்து விட்டான். നീ ഒരു മേഖലയിൽ ഒതുങ്ങിപ്പോയി. எங்கேயோ ஒரே இடத்துல ஒரு பழைய பொருளை போட்டிருக்கிறது போல நாம் கிடந்து விட்டோம். നിനക്ക് ഒരു കാരണവശാലും ആ സ്ഥാനത്തുനിന്ന് പുറത്തിറങ്ങാൻ കഴിയത്തില്ല. ஒரு நாள் நம்மளால அதை விட்டு வெளியில வர முடியல. ആമേൻ. അതിന്റെ പേരാണ്, അതിനെ പൊട്ടിക്കുന്നതിന്റെ പേരാണ് ക്രോസ് ഓവർ. உண்மையா சொன்னா மறு கடக்கிறதுனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டுகளாய் நாட்களாய் வெளியே வர முடியாம போராடிட்டு இருக்கிற பாருங்க, அதை உடைச்சிட்டு வெளியில வர்ற பாருங்க, அதன் பெயர் தான் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு. நீ மறு கடக்கிறாய். നീ ശുശ്രൂഷയിൽ ക്രോസ് ഓവർ ചെയ്യാൻ പോകുകയാണ്. நீ ஊழியத்துல மறு கடக்க போகிறாய். പലരും നിന്നെ ഒതുക്കി വെച്ചു, அநேகர் உன்னை ஒதுக்கினார்கள், പല ദൈവദാസന്മാരും നിന്നെ ഒതുക്കി വെച്ചു. அநேக ஊழியர்கள் உன்னை ஒதுக்கினார்கள். നീ വീട്ടിൽ நீ ഒതുക്കപ്പെട്ടവനാണ്. சொந்த வீட்டில் ஒதுக்கப்பட்டாய். പക്ഷേ ഇന്ന് രാത്രി ஆனா இன்றைக்கு ராத்திரி வேளையில പൊട്ടിക്കാൻ കഴിയാത്ത, ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறார், உன்னால உடைக்க முடியாத ആമേൻ, അതിനെ ക്രോസ് ഓവർ ചെയ്യുന്ന രാത്രിയാണ്. உடைக்க முடியாத காரியத்தை உடைத்துக் கொண்டு இன்றைக்கு ராத்திரி முன்னேறு முன்னேறு முன்னேறு. ரீபாபாபா ஷாபாலாராதா. അന്യഭാഷയിൽ ആരാധിക്കുന്നവർ അന്യഭാഷയിൽ ആരാധിച്ചു. கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் ஆராதிக்க முடிந்தவர்கள் உடைத்துக் கொண்டு வெளியே வா, உடைத்துக் கொண்டு வெளியே வா, உடைத்துக் கொண்டு வெளியே வா. ஹalleluya. മോസസ് ജനറേഷൻ. மோசேயினுடைய தலைமுறை. മോശ വാഗ്ദത്ത ദേശത്തിനകത്ത് കയറിയില്ല. மோசேயால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போக முடியவில்லை. വാഗ്ദത്തം കേൾക്കുക എന്നുള്ളതാണ് ഏറ്റവും പ്രധാനം. வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாக்குத்தத்தத்தை காதுல கேட்டதுனால மட்டும் பிரயோஜனம் இல்ல. ഈ ഇടയ്ക്ക് ഞാൻ ദൈവത്തോട് ഒരു കാര്യം പറഞ്ഞു. கடந்த நாட்கள் ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை சொன்னேன். I like prophecy. நான் தீர்க்க தரிசனத்தை ரொம்ப நான் விரும்புகிறேன். I respect prophecy. நான் தீர்க்க தரிசனத்துக்கு மதிப்பு கொடுக்கிறேன். ഞാൻ ഒരു ഭാഷയോട് നീ എനിക്ക് prophecy കേൾക്കരുതാ. நான் ஆமென் ஒரு ஊழியக்காரருக்கு தீர்க்க தரிசனம் கேட்க தேவையில்லை. കാരണം പറഞ്ഞ വാഗ്ദത്തങ്ങൾ മുഴുവനും നിറവേറാതെ അടുത്ത prophecy എനിക്ക് കേൾക്കണ്ട. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கு வரைக்கும் சொன்ன தீர்க்க தரிசனம் இனி நிறைவேறினதுக்கு அப்புறம் அடுத்ததை என் காதுல நான் கேட்டா போதும். How many prophecy you have heard? உங்க காதுல எத்தனை தீர்க்க தரிசனத்தை கேட்டோம்? Still you are hearing the prophecy. இப்பவும் கேட்டு கொண்டிருக்கிறோம். But right now, ஆனா இப்பொழுது വാഗ്ദത്തങ്ങൾ കേൾക്കാനുള്ളതല്ല, അത് പ്രാപിക്കാനുള്ളതാണ്. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, வாக்குத்தத்தம் காதுல கேட்கிறது அல்ல, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேண்டும். சொல்லுங்க, காதுல கேட்கிறது இல்ல, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கணும், பார்க்கணும். ആമേൻ. ഇസ്രായേൽ ജനം இஸ்ரவேல் ஜனம் യോർദാൻ കടന്ന ശേഷം யோர்தானை கடந்ததுக்கு அப்புறம் അവർ കാല് വെച്ചത് വാഗ്ദത്ത அவங்க ദേശത്താണ്. எங்க கால் வச்சாங்க தெரியுமா? வாக்குத்தத்த தேசத்துல தான் கால் வச்சாங்க. നിനക്ക് ഒത്തിരി വാഗ്ദത്തങ്ങളുണ്ട്. இப்ப நீங்க சொல்லலாம், நிறைய வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டேன், Still hearing the promise of God. இப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். But right now, இப்பொழுதோ you have to possess that promise. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? கேட்ட வாக்குத்தத்தங்களை நீங்கள் இன்னைக்கு ராத்திரி சுதந்தரிக்க. எத்தனை பேர் சுதந்தரிக்க போறீங்க? எத்தனை பேர் சுதந்தரிக்க போறீங்க? இவ்வளவுதான் உங்க சத்தமா? எத்தனை பேர் கேட்ட வாக்குத்தத்தம் இன்னைக்கு ராத்திரி நீங்களும் நானும் சுதந்தரிக்க போகிறோம்? Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. മോശ ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തം കേട്ടവനാണ്. மோசே அவனுடைய வாக்குத்தத்தத்தை காதுல But கேட்டவர். he can't enter into the promised land. ஆனா அவரால வாக்குத்தத்த தேசமத்துள்ள போக முடியல. അപ്പനെ വാഗ്ദത്തം കേട്ടവനാണ്. அப்பா வாக்குத்தத்தத்தை கேட்டவர்தான். അമ്മ വാഗ്ദത്തം കേട്ടതാണ്. அம்மா வாக்குத்தத்த கேட்டவர்கள் தான். പക്ഷേ അവർക്ക് കേറാൻ പറ്റാത്ത സ്ഥാനത്ത് നീ ആത്മാവിൽ കേറും. உங்க தாயும் தகப்பனும் வாக்குத்தத்தத்தை கேட்டாங்க, ஆனா வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ராத்திரி நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் கேட்ட வாக்குத்தத்தம் உங்க அப்பா அம்மாவால சுதந்தரிக்க முடியாதத நீங்க இன்னைக்கு ராத்திரி சுதந்தரிக்க போகிறீங்க. Amen. சுதந்தரிக்க போறீங்க. Hallelujah. ஹல்லேலூயா. വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. நம்புறவங்க இப்படியாங்க கை தட்டுவீங்க. நல்லாதான் கையை தட்டி வாக்குத்தத்தத்தை கேட்கலங்க, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க போறோம். நல்ல சத்தமா வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. கையை தட்டி ஆர்ப்பரி இன்னைக்கு ராத்திரி. Amen. ஆமென்.
ഞാൻ ഒരു കാര്യം പറയാം. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன். നിനക്കൊരു ചേട്ടന്റെ മനസ്സല്ല ഉണ്ടാകേണ്ടത്. உங்களுக்கு ஒரு சகோதரன், ஒரு அண்ணனுடைய மனசல்ல உங்களுக்கு வேண்டியது. നിനക്കൊരു അപ്പന്റെ ഹൃദയമാ ഉണ്ടാകേണ്ടത്. உங்களுக்கு ஒரு தகப்பனுடைய உள்ளம் இருக்க வேண்டும். தகப்பன் உள்ளம். സൈലന്റ് ആയാലും எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க. என்ன காரணம்? ചേട്ടന്മാർ ജോസഫിനെ പൊട്ടക്കിണറ്റി തള്ളി. சொந்த சகோதரர்கள் யோசேப்பை குழியில தள்ளினார்கள். ആമേൻ. പക്ഷെ അപ്പന് മാത്രമേ കുഴിക്കകത്തുനിന്ന് കേറ്റാൻ പറ്റൂ. ஆனா நேர திருப்பி பாருங்க, அப்பாவால மட்டும்தாங்க தள்ளி போட்ட குழியிலிருந்து தூக்கி எடுக்க அப்பாவால மட்டும்தான் முடிஞ்சது. ആമേൻ. ஆமென். ഒരു അപ്പന്റെ ഹൃദയം. அதனால அண்ணனுடைய உள்ளத்தை விட அப்பா உள்ள இருக்கிறவங்க பாக்கியவான்கள். ആമേൻ. ஆமென். എനിക്കൊരു അപ്പന്റെ ഹൃദയമാ. ஆமென். எனக்கு ஒரு தகப்பனுடைய உள்ளம். അതുകൊണ്ട് ഈ ദൈവദാസനും அப்பண்ட ஹிருதயம் உள்ளவங்க அவரை பொக்கிக்கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அன்னைக்கு ஆமென் பாஸ்டருக்கு தகப்பன் உள்ள இருந்ததனால அதான் நிக்கிற ஊழியரும் இங்க டிரான்ஸ்லேட் பண்ணுகிற என்னையும் ஒரு தகப்பன் உள்ள இருந்ததனால அன்னைக்கு விழுந்திருந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து ஊழியக்கார ஸ்தானத்துல இன்னைக்கு நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு தகப்பன் உள்ளத்தை கர்த்தர் போதகருக்கு கொடுத்திருந்தார். ஆமென். ஆமென். should have a father's heart. அதனால இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு யாருடைய உள்ள இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆமா, தகப்பன் உள்ளம். ஆமென். ஆமா, a father's heart ഉണ്ടെങ്കിൽ தகப்பன் உள்ள இருக்குமானால் ഒരു അപ്പന് മക്കളോട് അസൂയ തോന്നുവോ? என்னைக்காவது ஒரு அப்பாவுக்கு பிள்ளை மேல பொறாம வருமா? എനിക്ക് രണ്ട് മക്കളുണ്ട്. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ഒരു മോനും ഒരു മോളും. ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க. മോൻ ഡിഗ്രി കഴിഞ്ഞു. என் மகன் டிகிரி பட்டம் முடித்து விட்டான். മോള് ഡിഗ്രി പഠിക്കുന്നു. இப்ப என் மகள் டிகிரி படிச்சிட்டு இருக்காங்க. ആമേൻ. ஆமென். രണ്ടുപേരും സന്തോഷിക്കുന്നത് എനിക്ക് സന്തോഷമാണ്. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது அப்பாவாகிய எனக்கு சந்தோஷம். അവർ വണ്ടി ഓടിക്കുമ്പോൾ എനിക്ക് സന്തോഷമാണ്. அவங்க வாகனம் ஓட்டும்போது எனக்கு சந்தோஷம். എനിക്ക് മാത്രമല്ല എന്റെ ഭാര്യയ്ക്കും സന്തോഷമാണ്. எனக்கு மட்டும் இல்ல, என் மனைவிக்கும் சந்தோஷம். ആമേൻ. ஆமென். അവർ പ്രസംഗിക്കുന്നത് കാണുമ്പോൾ എന്റെ കണ്ണ് നിറയാൻ തുടങ്ങും. அவர்கள் செய்தி கொடுக்கும்போது என் கண்கள் நிறையும். that is called the father's heart. அதுதாங்க தகப்பனுடைய உள்ளம். ഇന്ന് രാത്രി ഞാൻ ദൂത് പറയാം. இன்னைக்கு ராத்திரி ஒரு காரியத்தை சொல்றேன். നിനക്ക് വേണ്ടിയത് ഒരു ചേട്ടന്റെ ഹൃദയമല്ല. உங்களுக்கு வேண்டியது ஒரு அண்ணனுடைய உள்ளம் அல்ல, ഒരു അപ്പന്റെ ഹാർട്ടാണ് നിനക്ക് വേണ്ടത്. எத்தனை பேர் நம்புறீங்க? அண்ணனுடைய சகோதர உள்ள வேண்டாங்க, தகப்பன் உள்ளம், தகப்பன் உள்ள வேணும். ആമേൻ. മോസസ് ജനറേഷൻ. மோசேயினுடைய தலைமுறை. മോശ വാഗ്ദത്ത ദേശത്ത് കയറാൻ പറ്റിയില്ല. மோசேயால வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்கு போக முடியல. ആമേൻ. ഇന്ന് രാത്രി ഞാൻ പറയാം, இந்த கிரவல ஒன்னு சொல்றேன். മോശയുടെ തലമുറയല്ല നമ്മള്. நீங்களும் நானும் மோசேயின் தலைமுறைகள் அல்ல. അടുത്തത് ജോഷുവ ജനറേഷൻ. இரண்டாவது தலைமுறை யோசுவாவின் தலைமுறை. ജോഷുവ വാഗ്ദത്തം കേട്ടു. யோசுவா வாக்குத்தத்தத்தை கேட்டாருங்க. കേട്ട മാത്രമല്ല, கேட்டது மட்டும் இல்ல, he possessed the promised land. கேட்ட வாக்குத்தத்த கண்ணால பார்த்து சுதந்தரிச்சவர் தாங்க யோசுவா. ஆமென். வரமாட்டீங்களே. Amen. Amen. ஆமென். We are not the Moses generation. நீங்க மோசேயினுடைய தலைமுறையை ஒன்னு பாருங்க. വാഗ്ദത്തം കാണാനുള്ളതല്ല. வாக்குத்தத்தம் பார்ப்பதுக்குரியதல்ல. We are the generation of Joshua. நம்ம யோசுவாவின் சந்ததிகள். എന്താണ് ജോഷുവ ജനറേഷന്റെ പ്രത്യേകത? யோசுவா தலைமுறையுடைய முக்கியத்துவம் என்ன? ദൈവം പറഞ്ഞ വാഗ്ദത്തങ്ങൾ അവർ കൈയടക്കും. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் கையடக்கினார்கள். നിനക്ക് ആത്മാക്കളെ തരുമെന്ന് പറഞ്ഞാൽ, ஆண்டவர் உனக்கு ஆத்துமாக்களை தருவேன்னு சொல்லி இருந்தார். നിന്നെ വളർത്തുമെന്ന് ദൈവം പറഞ്ഞാൽ, உயர்த்துவேன்னு சொல்லி ആ இருந்தார். വാഗ്ദത്തം പിടിച്ചടക്കുന്ന ഒരു തലമുറയാണ് ജോഷുവ ജനറേഷൻ. ஆண்டவர் உங்களுக்கு தருவேன், உயர்த்துவேன், நன்மையை தருவேன்னு சொல்லி இருந்தா கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, சொன்ன வாக்குத்தத்தங்களை ராத்திரி சொல்லுங்க, சுதந்தரிக்க 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 உதவி செய்வார். ஆமென். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. അടുത്താണ് ഗിദെയോൻ. കർത്താവിന്റെ ദാസൻ ഇന്നലെ തൊട്ടതാണ്. மூன்றாவது கிதியோனின் தலைமுறைகள். கனத்துக்குரிய பாச சிஜி அவர்கள் நேற்று ஒரு பகுதி அவர்கள் பேசினார்கள். ഗിദെയോന്റെ ഒരു പ്രത്യേകതയുണ്ട്. கிதியோனுடைய ஒரு முக்கியத்துவம் உண்டு. 7 വർഷം 7 ஆண்டுகள் மீதியானியர்கள் ഇസ്രായേൽ ജനത്തെ കീഴടക്കി. இஸ்ரவேல் ஜனங்களை கீழடக்கினார்கள். ആ കീഴടക്കലിനെ அந்த அடிமத்தனத்திலிருந்து ക്രോസ് ഓവർ ചെയ്ത ഒരു മനുഷ്യനായിരുന്നു ആമേൻ ഗിദെയോൻ. அவர்கள் அத்தனை ஆண்டுகளாக
அடிமத்தனத்துல இருந்த ஜனத்தை வெளியே கொண்டு வந்த ஒரு தேவ மனிதர் தான் இன்றைக்கு மூன்றாவது கேட்கிற கிதியோன். Amen. ஆமென். அது மாத்திரமல்ல, அது மட்டும் இல்ல, he brought the harvest in the midst of Israel people. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அறுவடைக்கு முக்கியமான காரணமா இருந்ததே யார் தெரியுமா? கிதியோன் தான். காரணம் மித்யானியர் கொய்த்து கொண்டு போகும், மீதியானியர்கள் அறுவடையை கொண்டு போய் விடுவார்கள். கொய்த்தின திரிச்சு பிடிச்சவனான கிதியோன். எந்த அறுவடையை மீதியானியர் கொண்டு போனானோ அவங்கிட்ட இருந்து திருப்பி வாங்கி கொண்டு வந்த மனிதன் தான் வேதத்தில் சொல்லப்படுகிற கிதியோன். இந்த ராத்திரி நான் தூதாயிட்டு പറയട്ടെ, ராத்திரி நான் கர்த்தருடைய வார்த்தையாய் சொல்லுகிறேன். 12 வருஷமாய், 12 ஆண்டுகளா, 16 வருஷமாய், 16 ஆண்டுகளா இந்த வீட்டினகത്ത് ഒരു കൊയ്ത്തുണ്ടാകുന്നില്ല. உங்க வீட்டுக்குள்ள ஒரு அறுவடையை பார்க்கவே முடியல. ആത്മീയമായിട്ട് ഒരു കൊയ്ത്തുണ്ടാകുന്നില്ല. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அறுவடை இல்லை. പ്രാർത്ഥനയുടെ ഒരു കൊയ്ത്തുണ്ടാകുന്നില്ല. ஜெபத்தின் ஒரு அறுவடை இல்லை. ആരാധനയുടെ ഒരു കൊയ്ത്തുണ്ടാകുന്നില്ല. ஆராதனையுடைய அறுவடை இல்லை. പക്ഷേ ഇന്ന് രാത്രി, இந்த இரவுல അതിനെ തിരിച്ചു പിടിക്കുന്ന ഒരു ഗിദെയോൻ തലമുറ എഴുന്നേൽക്കട്ടെ. எந்த வீட்டுக்குள்ள அறுவடை இல்லாம கஷ்டப்பட்டீங்களோ எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி சொல்றீங்க, அதே அறுவடையை திரும்ப பிடிக்கிற ஒரு கிதியோனுடைய சந்ததிகள் மட்டும் கையை தட்டுங்க பார்க்கலாம். கிதியோனுடைய சந்ததிகள் மட்டும் கையை தட்டுங்க பார்க்கலாம். ആമേൻ. ശത്രുവിന്റെ മുമ്പിൽ കീഴടങ്ങുന്ന തലമുറയല്ല, பிசாசுக்கு முன்னாடி கீழடங்குகிற தலைமுறைகள் அல்ல நம்ம. ശത്രു നിന്റെ മുമ്പിൽ കീഴടങ്ങുന്ന ഒരു ജനറേഷൻ. சத்துரு நமக்கு முன்னாடி கீழடங்கணும். ആമേൻ. புரியுதா? ഹല്ലേലൂയ. ஆமென். സോ ക്രോസ് ഓവറിന്റെ ഗ്രീക്ക് പദം, இந்த மறுகடக்குதல் என்பதனுடைய கிரீக் பதம், the exact meaning of crossover in the Greek, ஆமென், உண்மையாய் மறுகடக்கிற என்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையில என்ன வார்த்தை தெரியுமா? no one can come out. ஒருத்தரால அது வெளியில வர முடியாது. It's a barrier. ஆமென். அவர்கள் கட்டப்பட்ட ஒரு நிலைமை. ഒരു മനുഷ്യനും അത് പൊട്ടിച്ച് പുറത്തു വരാൻ കഴിയത്തില്ല. ஒரு மனுஷனால அது உடைக்க முடியாத இடம். ആ പദം അത് തന്നെയാണ്. அந்த எபிரேய மொழியினுடைய அர்த்தம் அதுதான். ആമേൻ. എബ്രായൻ എന്ന പദം ഗ്രീക്കിൽ ഇങ്ങനെയാ. ഹെബ് എന്ന് പറഞ്ഞാൽ കടൽ കടന്നവൻ. எபிராயன் அப்படினா எப் என்றால் கடல் கடந்தவன் என்ற அர்த்தம். എബ്രായൻ അബ്രഹാം പിതാവ് 2 കടൽ ക്രോസ് ചെയ്തവനാണ്. അബ്രഹാം நம்முடைய பிதா 2 கடலை கடந்து வந்தவன். ഗ്രീക്ക് മൂലഭാഷയിൽ എബ്രായൻ എന്ന ഹീബ് എന്ന് പറയുന്നത് ഗ്രീക്കാണ്. ആമേൻ. ഉണ്மையா சொன்ன அந்த எபிராய் என்கிற வார்த்தைகள் எபிரேய மொழிதான். എബ്രായൻ എന്ന പദത്തിന്റെ അർത്ഥം, எபிராயல் என்பது மொழியினுடைய பதத்தின் அர்த்தம் കടൽ കടന്നവൻ. கடல் கடந்தவன். ആമേൻ. ബാരിയറിനെ ഓവർകം ചെയ്തവൻ. தடுத்து நிறுத்தப்பட்ட இடத்தை உடைத்து கொண்டு மறுகடந்தவன். അവന്റെ പേരാണ് അബ്രഹാം. அவருடைய பேர் தான் ஆபிரகாம். അബ്രഹാം 2 കടൽ കടന്നവനാണ്. ஆபிரகாம் 2 கடலை கடந்தவன். ഒന്ന് യൂഫ്രട്ടീസ്, ஒன்று யூப்ரட்டிஸ் கடல், ടൈഗ്രസ് കടൽ. 2 டைகரஸ் கடலை கடந்தான். ഇന്ന് രാത്രി இந்த இரவுல നീ ഒരു എബ്രായനാണെങ്കിൽ, நீங்க உண்மையா ஒரு எபிரேயனா இருந்தா, ഒരു പാതാള ഗോപുരങ്ങളും നിന്നെ ജയിപ്പാൻ കഴിയത്തില്ല. இன்னைக்கு ராத்திரி உண்மையான எபிரேயனா இருந்தால் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை ஜெயிப்பதில்லை, நாம அதை ஜெயிக்க போகிறோம். കരങ്ങളെ അടിച്ച് അല്പസമയം ரெண்டு கைகளை தட்டி கொஞ்ச நேரம் கையை தட்டி எல்லாரும் வாய்களை திறந்து ஜோமனுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் எபிரேயனா இருந்து உடைக்க முடியாத தடைகளை உடைத்து முன்னேறுங்கள். ആമേൻ. നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം. அப்ப நீங்கள் നിങ്ങൾക്കൊരു ക്രോസ് ഓവർ കഴിഞ്ഞാൽ, உங்க வாழ்க்கையில ஒரு இடத்தை நீங்க மறுகடந்துட்டீங்கன்னா, പിന്നെ ആർക്കും നിന്നെ പിടിച്ചാൽ കിട്ടത്തില്ല. அதுக்கப்புறம் யாரு உங்களை பிடிக்க நினைச்சாலும் ஒருத்தனாலையும் பிடிக்க முடியாது. ஆமென். ഞാൻ ഒരു കാര്യം പറയാം. உங்களுக்கு ஒரு காரியம் நான் சொல்றேன். ദൈവം നിന്നോട് കൂടെ ഉണ്ടെങ്കിൽ, ஆண்டவர் உங்க கூட இருப்பார்னா, നിന്നെ പറ്റി ആരൊക്കെ എന്തൊക്കെ പറഞ്ഞാലും, உங்களை பத்தி யாரு என்ன சொன்னாலும், ദൈവം വളർത്തുന്നത് പറഞ്ഞാൽ ദൈവം വളർത്തിയിരിക്കും. எத்தனை பேர் குறை பேசினாலும் ஆண்டவர் வளர பண்ணுவேன் உயர்த்துவேன்னு சொன்னா ஒருத்தனால அதை தடுக்க முடியாது. ആമേൻ. ஆமென். ഞങ്ങളെ പറ്റിയൊക്കെ ഒത്തിരി ആൾക്കാർ ഒത്തിരി പറഞ്ഞു. எங்களை பத்தி எல்லாம் எங்கெங்க எந்தெந்த மூலையில எத்தனை தெருவுல என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? ഒത്തിരി എണ്ണം തകർക്കാൻ നോക്കി. எத்தனை பேர் எங்களை உடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க தெரியுமா? ആന പാതാള ഗോപുരത്തിന് നിന്നെ തോൽപ്പിക്കാൻ കഴിയത്തില്ല. ஆனா அவன் தோத்து போனானே அல்லாம பாதாளத்தின் வாசல்கள் உயர்த்தி இருக்கிறதால இதுவரைக்கும் எங்களை தாழ்த்தல உடைத்து கொண்டு வெளியே வந்தோம். എന്നെ മാത്രമല്ല, அது மட்டும் இல்ல, നിങ്ങളെയും എത്ര പേർ തകർക്കാൻ നോക്കി. எங்களை மட்டுமா
உங்களை எத்தனை பேர் தகர்க்க நினைச்சாங்க? എത്ര പേര് നിങ്ങളെ പുറകെ നടന്നു? உங்க பின்னாடி எத்தனை பேர் உங்க பின்னாடியே வந்தாங்க? പക്ഷെ പുറകെ നടക്കുന്നവനൊക്കെ പരാജയപ്പെട്ടു. உங்க பின்னாடி உங்களை பின்தொடர்ந்து வந்தவன் எல்லாம் வெக்கப்பட்டுட்டான்ல. പക്ഷെ നീ ഇന്ന് ജീവനോട് ഇരിക്കുന്നതാ. உங்க பின்னாடி குறை பேசினா வெக்கப்பட்டுட்டா நம்ம உயிரோடு இருக்கிறோம்ல. ദൈവത്തിന്റെ ഒരു കൃപ നിന്റെ മേലുണ്ട്. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, அவருடைய கிருபை என் மேல இருக்கிற வரைக்கும் எத்தனை இடத்துல கர்த்தர் என்னை வெக்கப்பட விடவே மாட்டார். രാത്രി ഒരു ക്രോസ് ഓവർ നടക്കാൻ പോകുകയാണ്. இன்னைக்கு இரவுல சில இடங்களை மறு கடக்க போகிறோம். എവിടെയൊക്കെയോ നീ ഒതുക്കപ്പെട്ടു പോയി. எங்கெல்லாமோ நம்ம ஒதுக்கப்பட்டோம். എവിടെയൊക്കെയോ നീ തകർന്നു പോയി. எங்கெல்லாமோ நம்ம தகர்க்கப்பட்டோம். പക്ഷെ ഇന്ന് രാത്രി இன்னைக்கு இரவுல നീ അതിനെ പൊട്ടിച്ചാൽ, இன்னைக்கு அந்த தடைகளை நீங்க உடைச்சீங்கன்னா നിന്നെ പിന്നെ പിടിച്ചാ കിട്ടത്തില്ല. அதை உடைச்சு மட்டும் வெளியில வந்துருங்க. அப்புறம் உங்களை எத்தனை பேர் பிடிக்க நினைச்சாலும் பிடிக்க முடியாது, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஆமென். ഇന്ന് രാത്രി ആ ക്രോസ് ഓവർ നടന്നാൽ, இன்னைக்கு இரவுல அந்த இடத்தை மட்டும் கடந்துட்டோம் அப்படின்னா ആമേൻ, ஆமென். പിന്നെ നിന്നെ പിടിച്ച ആർക്കും കിട്ടത്തില്ല. ஆனா இத மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வச்சிருக்கிற உயர்வை ஒரு மனிதனால் இந்த உலகத்துல தடுக்க முடியாது. ക്രോസ് ഓവർ, ക്രോസ് இன்னைக்கு ഓവർ. ராத்திரி எத்தனை பேர் உங்க வாயை திறந்து சொல்லுங்க, கடக்க முடியாத இடத்தை நான் கடக்க போறேன். நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கடக்க முடியாத இடத்தை நான் கடக்க போறேன். ശുശ്രൂഷയിൽ നീ പറയുന്നുണ്ട്, ஊழியத்துல நான் சொல்றேன், എവിടെയൊക്കെയോ പാസ്റ്റർ ഞാൻ ഒതുക്കപ്പെട്ടു പോയി, பாஸ்டர் ஊழியத்துல எங்கெல்லாமோ ஒதுக்கப்பட்டேன், എവിടെയൊക്കെയോ തകർക്കപ്പെട്ടു പോയി, எங்கெல்லாமோ தகர்க்கப்பட்டேன், ഏതൊക്കെയോ മേഖലയിൽ ഞാൻ തള്ളപ്പെട്ടു പോയി. எந்த இடங்களெல்லாம் நான் தள்ளப்பட்டேன். പക്ഷേ ഇന്ന് രാത്രി இன்னைக்கு இரவுல ഞാൻ പരിശുദ്ധാത്മാവിൽ പറയട്ടെ, நான் பரிசுத்த ஆவிக்குள்ள சொல்லுகிறேன், നിനക്കൊരു ക്രോസ് ഓവർ നടന്നാൽ, எந்த இடத்துல நீ தடுமாறினையோ அதை ஒன்று நீ கடந்து விட்டால் അവിടെ ആത്മാവിന്റെ അഗ്നി നിന്റെ മേൽ കത്തും. ஆமென். அந்த இடத்திலிருந்து ஆவியின் அக்கினி உன் மேல பற்றி எரிய ஆரம்பிக்கும். ആമേൻ. ஆமென். ഈ ശുശ്രൂഷയിൽ അപ്ഡേഷൻ സംഭവിക്കണമെന്ന് ഞാൻ പറഞ്ഞല്ലോ. ஊழியத்துல அடுத்த கட்டத்துக்கு மேல வரணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன். എപ്പോഴും നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം, നിങ്ങൾ ആയിരിക്കുന്ന ഒരേ ലെവലിൽ നിങ്ങൾക്ക് ആയിട്ടുണ്ടെങ്കിൽ എന്തോ പ്രശ്നമുണ്ട്. நல்ல கவனிங்க, ஒரே இடத்தை விட்டு வளர முடியல, ஒரே இடத்தை விட்டு சுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குன்னு அர்த்தம். ആമേൻ. ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം എത്രമാത്രം നിങ്ങളുടെ മേൽ ഉണ്ടാകുമോ അത്രമാത്രം നിങ്ങൾ വളർന്നിരിക്കും. தேவனுடைய பிரசன்னம் எந்த அளவுக்கு உங்க மேல இறங்கி வருதோ அவ்வளவு வளர்ச்சியை உங்களால பார்க்க முடியும். ആമേൻ. ஆமென். ഞാൻ കഴിഞ്ഞ ദിവസം അത് പറഞ്ഞതാണ്. ശിവകാശിയിലായിരുന്നു ഞങ്ങള്. நான் கடந்த நாட்கள் சிவகாசி பட்டணத்துல ஊழியத்தில் இருக்கும்போது நான் சொன்னேன், ഞാൻ അവിടെ ഒരു കാര്യം പറഞ്ഞു. நாங்க ஒரு காரியத்தை சொன்னேன். പല ദൈവദാസന്മാരും പരാജയപ്പെടുന്നതിന്റെ കാരണം, அநேக ஊழியக்காரங்க இன்னைக்கு வெக்கப்பட்டு போக காரணம் என்ன? ആമേൻ, ദൈവവുമായിട്ടുള്ള ബന്ധം അവർക്കില്ല. ஆண்டவரோடு உள்ள தொடர்பே அவர்களுக்கு இல்லை. ആമേൻ. അവർ ഗിഫ്റ്റിൽ ഓടുകയാണ്. அவர்கள் கொடுக்கப்பட்ட கிஃப்ட், ஆண்டவர் கொடுத்ததான வரங்களை மட்டும் வச்சுட்டு ஓடுறாங்க. But always எல்லா சூழ்நிலையிலும் you should have a relationship with God. எவ்வளவு வரங்களை கர்த்தர் தந்திருந்தாலும் அவரோட தொடர்பு இல்லனா அத்தனையும் வேஸ்ட். Amen. ஆமென். Because എനിക്ക് കൃപ തരുന്നത് ദൈവമാണ്. காரணம், கிருபை தருகிறவர் யார்? நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன். എനിക്ക് എന്റെ മനസ്സിൽ ആരോടും ഒരു പരാതിയില്ല, ആരോടും ഒരു വൈരാഗ്യമില്ല. எனக்கு என்னுடைய ஊழியத்துல யாரு மேலயும் குறையும் இல்ல, யாரு மேல குற்றமும் எனக்கு இல்ல. എനിക്ക് ഒരു പരാതിയില്ല. எனக்கு ஒரு குறையும் இல்ல. ആര് വിളിച്ചാലും யாரு கூப்பிட்டாலும் ഇല്ലെങ്കിലും கூப்பிடாம போனாலும், എനിക്ക് ഒരു പരാതിയില്ല. கூப்பிட்டாலும் பரவாயில்ல, கூப்பிடாம போனாலும் கவலை இல்ல. അതിന്റെ அதோடைய காரணம் என்ன? എന്നെ വിളിച്ചത് മനുഷ്യനല്ല, എന്നെ വിളിച്ചത് കർത്താവാ. என்ன அழைச்சது மனிதன் அல்ல, என்ன அழைத்தவர் கர்த்தர். ஒரு ஆமை சத்தமா தான் சொல்லுங்களேன். ആമേൻ. ஆமென். ആമേൻ. ஆமென். ഈ പരാതി നമുക്ക് ഉണ്ടാകുന്നതിന്റെ കാരണം ദൈവം വിളിക്കാത്തതുകൊണ്ടാ. இப்ப நமக்கு ஏன் திருப்பி திருப்பி குற்றம் குறையே வந்துட்டு இருக்குன்னா ஆண்டவரை அழைக்கல. ആമേൻ. அதான் பிரச்சனை. ആ പരാതി നിങ്ങൾ മാറ്റി വെക്കണം. முதல்ல இந்த குறை சொல்றதை நிப்பாட்டிட்டு, നിന്നെ വിളിച്ചത് കർത്താവാണ്. உங்களை அழைச்சது ஆண்டவர் தான். ഞാൻ ഒരു കാര്യം പറയാം. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். ഈ വേദപുസ്തകം എടുത്തുകൊണ്ട് ദൈവം എനിക്കൊരു നന്മയ്ക്കും കുറവ് വരുത്തിയില്ല. இந்த பைபிளை என்னைக்கு கையில் எடுத்தனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறைவும் எனக்கு வரல. ഞാൻ ഒരു കാര്യം പറയാം. ஒன்னு சொல்றேன், നീ കർത്താവിന് വേണ്ടി നിന്നാൽ,
நீங்க ஆண்டவருக்காக உண்மையா நின்னா കർത്താവ് നിനക്ക് വേണ്ടി നിൽക്കും. ஆண்டவர் உங்களுக்காக அவரு நிப்பாருங்க. നീ സഭയ്ക്ക് വേണ്ടിയല്ല നിൽക്കേണ്ടതാ. நீங்க சபைக்காக நிக்க கூடாது. നീ പാസ്റ്റർക്ക് വേണ്ടിയല്ല நீ നിൽക്കേണ്ടതാ. பாஸ்டருக்காக நிக்காத. നീ യേശുവിന് വേണ്ടി നിന്നാൽ நீ அழைத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நில். ആ ദൈവം നിനക്ക് വേണ്ടി നിൽക്കും. அவருக்காக நீங்க நின்னா எந்த சூழ்நிலையும் அவர் உங்க கூட இருப்பாருங்க. 30 വർഷമായി ഞാൻ മിനിസ്ട്രിക്ക് ഇറങ്ങിയിട്ട് 30 ஆண்டுகளாய் நான் ஊழியம் செய்கிறேன். 30 വർഷം 30 ஆண்டுகள் ഞാൻ കർത്താവിന് വേണ്ടിയേ ശുശ്രൂഷിച്ചിട്ടുള്ളൂ. நான் ஆண்டவருக்காக தான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். ഞാൻ കർത്താവിന് വേണ്ടി നിൽക്കുമ്പോൾ நான் ஆண்டவருக்காக நின்ற பொழுது കർത്താവ് എനിക്ക് വേണ്ടി നിൽക്കും. கர்த்தர் எனக்காய் நின்றார். ஆமென் தான் சொல்லலாமே. ആമേൻ ஆமென் ആമേൻ. ஆமென். നിന്റെ ശുശ്രൂഷ നീ കർത്താവിന് വേണ്ടിയേ ചെയ്യുന്നത്. உங்க ஊழியத்தை கர்த்தருக்காக செய்யுங்க. ഒരു മനുഷ്യന്റെ മുമ്പിൽ പോയി കൈ നീട്ടിട്ടില്ല. ஒரு மனுஷன் முன்னாடி போய் கை நீட்ட விடல. അതിന്റെ ആവശ്യം വന്നിട്ടില്ല. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையும் வரல. കാരണം എന്താണെന്നറിയാമോ? காரணம் என்ன தெரியுமா? I'm standing for God. ஆண்டவருக்காக நான் நிக்கிறேன். ആമേൻ. ദൈവം എനിക്ക് വേണ്ടി നിൽക്കും. நீங்களும் சொல்லலாமே, ஆண்டவருக்காக நான் நிக்கிறேன், எனக்காக அவர் நிப்பார். ഇന്ന് രാത്രി പനവല്ലി ക്ഷേത്രത്തോട് ഞാൻ വിളിച്ചു പറയുകയാണ്. இந்த கிருபையில பனவெளி சத்திரத்தை பார்த்து தைரியமா சொல்லுகிறேன். ഒരു കൂട്ടം തലമുറ ദൈവത്തിന് വേണ്ടി നിൽക്കണം. ஒரு கூட்டம் தலைமுறை ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும். ദൈവത്തിന് വേണ്ടി നീ നിന്നാൽ ஆண்டவருக்காக நீங்க நின்னா ദൈവം നിനക്ക് വേണ്ടി നിൽക്കും. அவர் உங்களுக்காக கண்டிப்பா உண்மையா நிப்பாருங்க. ആമേൻ. ஆமென். പൗലോസ് അപ്പോസ്തലന് அப்போஸ்தலனாகிய பவுல் രാത്രി യാമത്തിൽ ராத்திரி யாமத்திலே ഒരു ദർശനം കാണുകയാണ്. ஒரு தரிசனத்தை ആ பார்க்கிறார். ഭാഗം ഒന്നുകൂടെ വായിച്ചാട്ടെ. 9-ാം അധ്യായം வாசிக்கலாமா? அந்த ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கதோனியா தேசத்தான ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயாணம் பண்ணினோம். മതി. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് സംസാരിക്കുകയാണ്. இந்த கிருபையில பரிசுத்தாவி உங்களோட பேசுகிறார். മക്കതോനിയക്ക് മാസിഡോണിയൻ കോൾ மக்கதோனியாவுக்கு எனக்கு அழைப்பு is another shift for Paul. அடுத்த பவுலுக்கு அடுத்த கட்டத்துக்கான ஒரு அழைப்பு அது. പക്ഷേ അടുത്ത ഘട്ടം വരും മുമ്പ് തന്നെ அடுத்த கட்டம் வருவதற்கு முன்பதாகவே പൗലോസ് ഇന്നവരെ അഭിമുഖീകരിക്കാത്ത ഒരു പോരാട്ടത്തിന്റെ നടുവിൽ കൂടെ പോവുകയാണ്. அடுத்த கட்ட வளர்ச்சி வரும்போது இதுவரைக்கும் போயிராத ஒரு கடினமான பாதையில பவுல் போகிறார். Sometimes சில நேரத்துல I mean you feel that you are feeling lot of opposition in your life. உங்க வாழ்க்கையில சில நேரத்துல பயங்கரமான எதிர்ப்புகள், பயங்கரமான கஷ்டங்களை நீங்க சந்திக்கிறீங்க. ഞാൻ ഒരു കാര്യം പറയാം. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். ദൈവം എന്തെങ്കിലും ഒന്ന് തുടങ്ങുമ്പോൾ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும் போது അത് സമൃദ്ധിയിലല്ല, നിന്റെ കഷ്ടങ്ങളിലാണ് ദൈവം ഒന്ന് തുടങ്ങുന്നത്. ஆண்டவர் முதல்ல நிறைய வச்சிட்டு உங்களை ஆசீர்வச்சிட்டு எல்லாம் ஆரம்பிக்க மாட்டாரு. வெறும் கையா இருக்கும் போதுதான் உங்களுக்குள்ள சில ஆரம்பத்தை கத்தர ஆரம்பிப்பா. ആമേൻ. ஆமென். ദൈവം ചില കഷ്ടതയിലാണ് ദൈവം ചിലത് ആരംഭിക്കുന്നത്. கஷ்டத்துல தாங்க ஆண்டவர் சிலதை ஆரம்பிக்கவே ഇന്ന് செய்வார். രാത്രി നീ കഷ്ടതയിൽ കൂടെ കടന്നു പോകുന്നുണ്ടെങ്കിൽ இந்த கிருபையில ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, கடினமான கஷ்டத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா? ആമേൻ. അതിന്റെ അർത്ഥം அதோட அர்த்தம் ദൈവം എന്തൊക്കെയോ പുതിയത് ചെയ്യാൻ പോകുകയാണ്. ஆண்டவர் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில செய்யாத ஏதோ ஒரு புதிய காரியத்தை, நல்லா கை தட்டுவீங்க நினைச்சேன், புதிய காரியத்தை கத்த செய்யறாரு. ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ കഷ്ടത നിന്നെ തകർക്കാനുള്ള കഷ്ടതയല്ല. இப்ப நீங்க அனுபவிக்கிறீங்க பாருங்க, இந்த கஷ்டம் இது உங்களை தகர்க்கிறதுக்கு அல்லங்க. ഈ കഷ്ടതയ്ക്കകത്തൂടെ ദൈവത്തിന് എന്തൊക്കെയോ പുതിയത് ചെയ്യാനുണ്ട്. இப்ப நீங்க சந்திக்கிற கஷ்டம் இருக்கு பாருங்க, இதுக்குள்ள யாருமே கண்டிராத ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு கர்த்தர் ஆரம்பிக்க விரும்புகிறார். ജോഷുവ പാസ്റ്റർ എന്നോട് എപ്പോഴും പറയും, நான் அடிக்கடி பாஸ்டர்ட்ட சொல்லுவேன், കഴിഞ്ഞ മാസത്തില് போன மாசத்துல കർത്താവിന്റെ ദാസന്റെ ഭാര്യയുടെ വിരല് മിക്സിക്കകത്ത് പോയി என்னுடைய மனைவியினுடைய ஒரு விரல் மிக்சிக்குள்ளாக போய்விட்டது. ആമേൻ. ஆமென். എന്നെ കരഞ്ഞോണ്ട് ഫോൺ വിളിച്ചു. நான் அழுது கொண்டு பாஸ்டருக்கு போன் பண்ணேன். ആമേൻ. ഒരു വിരൽ അറ്റുപോയി. ஒரு விரல் போயிருச்சு. ഞാൻ ഇങ്ങനെ നിലവിളിച്ചു. நான் இப்படியா சொன்னேன், കർത്താവേ, ஆண்டவரே എനിക്ക് വേണ്ടി ഒത്തിരി വിളമ്പി തന്ന ഒരു സഹോദരിയാ, எனக்காக அநேக சாப்பாடுகள் பரிமாறின கரம், ആ വിരല് പോകാൻ നീ സമ്മതിക്കരുത്. அந்த விரல் போவதற்கு நீ அனுமதிக்க கூடாது. പക്ഷേ അന്ന് രാത്രി அந்த கிரவல കർത്താവിന്റെ ദാസന്റെ നാവിൽ പുതിയ പാട്ട് ദൈവം കൊടുത്തു. அந்த கிரவல கர்த்தர் புதிய பாடலை எழுதும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ആമേൻ. ஆமென். ഇന്ന് രാത്രി ചിലതൊക്കെ ആരംഭിക്കാൻ പോകുകയാണ്. இந்த கிரவல ஆண்டவர் உங்க மூலமா
சும்மா ஏதோ ஒரு புதிய ஆரம்பத்தை நம்பினாலும் நம்பாம போனாலும் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. புதிய ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். ഈ കസേരയിൽ ഇരുന്നുകൊണ്ട് നീ ചിന്തിക്കുന്നുണ്ടോ? இந்த சேர்ல உட்கார்ந்து யோசிக்கிறீங்க, ആമേൻ, എന്റെ ജീവിതം ഇങ്ങനെയായി പോയല്ലോ, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, എന്താ ഇത് സംഭവിക്കുന്നത് என் வாழ்க்கையில என்ன நடக்குது? എന്ന് രാത്രി ഞാൻ പറയാം സിസ്റ്റർ. இந்த கிருபையில சகோதரி நான் சொல்றேன், നിന്റെ ജീവിതം തകരാനുള്ളതല്ല, உன் வாழ்க்கை தகரக்கூடியதல்ல. നിന്റെ ജീവിതത്തിനകത്തൂടെ ദൈവത്തിന് എന്തൊക്കെയോ ചെയ്യാനുണ്ട്. இப்ப நீ சந்தித்து கொண்டிருக்கிற இந்த கஷ்டத்தின் பாதையில ஏதோ ஒரு நன்மையை உன் வீட்டுல கர்த்தர் செய்ய எனக்கு ராத்திரி விரும்புகிறார். ആമേൻ. ஆமென். ചിലത് പറയുന്നുണ്ട് ദൈവദാസ, சிலர் சொல்றாங்க ஊழியக்காரனே, എന്റെ കഷ്ടത മാറിയിട്ട് ഞാൻ ദൈവവേലയ്ക്ക് വേണ്ടി ഇറങ്ങാം. சிலர் என்ன சொல்றாங்க, என் கஷ்டம் எல்லாம் முடியட்டும் நான் ஊழியத்துக்கு வரேன், ആമേൻ. എന്റെ കടമെല്ലാം മാറിയിട്ട് ഞാൻ ദൈവത്തിന് വേണ്ടി ഇറങ്ങാം. என் கடன் எல்லாம் முடியட்டும் நான் ஊழியத்துக்கு வரேன். ജോസഫിനെ ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടോ? யோசேப்பை கவனிச்சு பாருங்க, കാരാഗ്രഹത്തിനകത്ത് കിടന്നുകൊണ്ട് സ്വപ്നം വ്യാഖ്യാനിച്ചതാ. நாம யோசேப்பை பாருங்க, சிறைச்சாலைக்குள்ள படுத்துக்கொண்டு சொப்பனத்துக்கு வியாக்கியானம் செய்கிறான். നിന്റെ കഷ്ടതയിൽ നീ ഇറങ്ങണം. உங்க கஷ்டத்துல உங்களை அர்ப்பணிங்க, നിന്റെ കഷ്ടത്തിൽ ദൈവത്തിന് വേണ്ടി നീ നിൽക്കണം. உங்க கஷ்டத்துல ஆண்டவருக்காக நில்லுங்க. അവിടെയാണ് ദൈവ പ്രവൃത്തി വെളിപ്പെടുന്നത്. உங்க கஷ்டத்துல கர்த்தருக்கு உண்மையா நின்னீங்கன்னா அங்கதான் கர்த்தர் மகிமைப்படுவார், அங்கதான் கர்த்தர் பயன்படுத்துவார், அங்கதான் கர்த்தர் உன்னை நிரப்புவார். എല്ലാ കഷ്ടങ്ങളിലും ഒരു ആരംഭമുണ്ട്. எத்தனை கஷ்டம் வருது அத்தனை கஷ்டத்துல ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ദൈവം ഒന്ന് ആരംഭിക്കുന്നത് കഷ്ടതയ്ക്കകത്തൂടെയാണ്. ஆண்டவர் ஒரு கஷ்டத்தின் மூலமா தான் ஒரு ஆரம்பத்தையே ஆரம்பிப்பார். ഇന്ന് രാത്രി ആരോടോ പ്രവചിച്ചു പറയുകയാണ്, இந்த கிருபையில் ஆண்டவர் யாரோட தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ഈ കഷ്ടതയ്ക്കകത്തൂടെ ദൈവത്തിന് എന്തൊക്കെയോ ചെയ്യാനുണ്ട്. இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற இந்த கஷ்டம் இருக்குது பாருங்க, இது வழியா உண்மையா கர்த்தர் சில ஆரம்பங்களை ஆரம்பிக்க போகிறார். நல்ல கையை ഇന്ന് தட்டி രാത്രി உண்மை ആരോടോ പ്രവചിച്ചു പറയുകയാണ്, ஆண்டவர் யாரோட தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ആ ബാക്കിൽ ഇരിക്കുന്നവരോട് പറയുകയാണ്, பின்னாடி இருக்கிறவங்க மேல கர்த்தர் சொல்லுகிறார், സിസ്റ്റർ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിന്നോട് പറയുകയാണ്, கர்த்தர் உன்னோடு சொல்லுகிறார், சகோதரி ദൈവത്തിന് എന്തൊക്കെയോ ആരംഭിക്കാനുണ്ട്. ஆண்டவர் எதெல்லாமோ உன் வீட்டில் ஆரம்பிக்க போகிறார். ഈ മീറ്റിംഗ് അതിന് വേണ്ടി തുടങ്ങിയതാ. இந்த மீட்டிங் அதற்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ദൈവത്തിന് എന്തൊക്കെയോ തുടങ്ങാനുണ്ട്. கர்த்தர் ஏதோ உன் வாழ்க்கையில ஒன்னு ஆரம்பிக்க போகிறார். അരമടിച്ച് അല്പസമയം ദൈവത്തെ ആരാധിച്ചാട്ടെ. கொஞ்ச நேரம் வெட்கப்படாம பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கை தட்டுறாங்கள வாராங்க போறவங்கள பார்க்காதீங்க, நீ கையை தட்டி ஆரம்பி. ஏதோ கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இந்த கஷ்டத்துல ஏதோ ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஆமென். ആരാധിക്കുന്നവർ ആരാധിച്ചു. ஆராதிக்கிறவங்க ஆராதிக்கட்டும். ആമേൻ. ശുശ്രൂഷയ്ക്ക് ഒരു അപ്ഡേഷൻ ഉണ്ടാകണം. ஊழியத்துல அடுத்த கட்டத்துக்கு வரணும். നിങ്ങൾക്കറിയാം, உங்களுக்கு தெரியும், ജോസഫ് யோசேப்பு സ്വപ്നം കണ്ടവനാണ്. சொப்பனம் கண்டவன். ആ സ്വപ്നം കാഴ്ചയിൽ നിന്നില്ല. அது பார்த்ததால மட்டும் நிக்கல, സ്വപ്നത്തെ അവൻ വ്യാഖ്യാനിക്കാൻ തുടങ്ങി. சொப்பனத்தை கண்ட சொப்பனத்துக்கு வியாக்கியானிக்கவும் செய்தான். അടുത്ത റിലത്തിലേക്ക് ജോസഫ് കയറി. அடுத்த கட்டத்துக்கு யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். പ്രസംഗിക്കുക മാത്രമല്ല, பிரசங்கம் பண்றது மட்டும் இல்ல, അടുത്ത ലെവല് அடுத்த கட்டம் രോഗികളെ സൗഖ്യമാക്കുക, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்த போகிறோம், ബന്ധനങ്ങൾ അഴിക്കുകയാണ്. கட்டுகளை உடைக்க போகிறோம். ഇന്ന് രാത്രി ക്രോസ് ഓവർ നടക്കട്ടെ. இன்னைக்கு ராத்திரி வேளையில மறுகடக்க போகிறோம். ആമേൻ. ஆமென். രണ്ട് ഡാനിയേൽ. இரண்டாவது தானியேல். ദാനിയേല് പ്രാർത്ഥിക്കുന്നവനായിരുന്നു. தானியேல் ஜெபிக்கிற மனிதனா இருந்தார். പ്രാർത്ഥിച്ച് ஜெபித்து ആ ലെവലിൽ നിന്നില്ല. அந்த ஒரே நிலைமையில நிக்கல, പ്രാർത്ഥിച്ച് ஜெபித்து സിംഹത്തിന്റെ വായ അവൻ അടച്ചു. ஜெபித்து சிங்கத்தின் வாயை தானியேல் அடைத்தார். ഇന്ന് രാത്രി പ്രാർത്ഥനയിൽ മാത്രം ഒതുങ്ങരുത്. இந்த கிருபையில வெறும் ஜெபத்தில் மட்டும் ஒதுக்கப்படாது. നിന്നെ തകർക്കാൻ വരുന്നവന്റെ വായെ അടപ്പിക്കുന്ന അടുത്ത റിലം, உங்களை தகர்க்கவர்களுடைய நாவை அடைக்கக்கூடிய அளவிற்கு அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தர்றார். எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? உனக்கு கர்த்தர் அதிகாரம் தருகிறார். ഒരു അപ്ഡേഷൻ ഇന്ന് രാത്രി സംഭവിക്കട്ടെ. ராத்திரி அடுத்த கட்டத்துக்கு ஒரு உயர்வு வரட்டும். ഏലിയാവിനെ ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടോ? எலியாவை கவனித்திருக்கிறீர்களா? First of he was speaking. முதல்ல அவன் பேசினான். ആമേൻ. ஆமென். രണ്ടാമത്തെ ലെവല്, இரண்டாவது லெவல், അവൻ വർത്തമാനം നിർത്തിയിട്ട് அவன் வார்த்தை பேசுவதை நிறுத்திவிட்டு അവൻ പുതപ്പെടുക്കാൻ തുടങ്ങി. இரண்டாவது சால்வை எடுக்க ஆரம்பித்தான். ഇന്ന് രാത്രി അപ്ഡേഷൻ ഉണ്ടാകട്ടെ. இன்னைக்கு ராத்திரி வெள்ள சும்மா பேசிட்டு இருக்கிறதை விட உன் கையில தந்திருக்கிற சால்வையை இன்னைக்கு ராத்திரி நீ அதிகாரத்தோடு எடு. പ്രാർത്ഥിച്ച് ஜெபித்து നിന്റെ
നിന്റെ ദേശത്ത് നിനക്ക് വിരോധമായി നിൽക്കുന്നവന്റെ അടപ്പിക്കുന്ന ഒരു റിലാമ. இன்னைக்கு ராத்திரி உங்க தேசத்துல உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவனுடைய நாவை அடைக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில தந்திருக்கிறார். അതാണ് ദാനിയേലിന്റെ അപ്ഡേഷൻ. அதனால தான் தானியேலுடைய அடுத்த கட்டம், കിളിവാതിൽ തുറന്നു, வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டது, അവൻ പ്രാർത്ഥിച്ചു, அவன் செபிச்சான். the first realm, முதல் மண்டலம், the second மண்டலம், இரண்டாவது மண்டலம், സിംഹത്തിന്റെ വായ അവൻ അടപ്പിച്ചു. சிங்கத்தின் வாயை அடைத்தான். ஆமென் ஆமென். ദൈവത്തിന്റെ മഹത്വം, ஆண்டுடைய மகிமை. എപ്പോഴും നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം, ദൈവത്തിന് ഒരു ഹാബിറ്റായി, ദൈവം വസിക്കാൻ ഒരു സ്ഥലം നിങ്ങൾ ഒരുക്കി കൊടുത്താൽ ദൈവത്തിന്റെ പ്രസൻസ് നിങ്ങളുടെ മേൽ വരും. ஆண்டவர் வாழ்வதற்கு இருப்பதற்கு ஒரு இடத்தை நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுத்தீங்கன்னா அவர் பிரசன்னம் உங்களை முழுசா நிரப்பிடும். ആമേൻ. ஆமென். എന്റെ വീട്ടിലോട്ട് വന്നാൽ നിങ്ങൾക്കറിയാം, எங்க வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு தெரியும், 2 മണിക്കൂർ ഇരുന്നാലും നിങ്ങൾ പോകത്തില്ല. வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா 2 மணி நேரம் உட்கார்ந்தாலும் வீட்டை விட்டு போக மாட்டீங்க. காரணம் such a presence. வீடு முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. ആമേൻ. ചിലരൊക്കെ എന്നോട് പറയാറുണ്ട്, சிலர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, ചിലരെല്ല മിക്കവരും പറയാറുണ്ട്, அநேகர் சொல்லுவாங்க, പാസ്റ്റർ ഇതിനകത്ത് ഒരു ദൈവ സാന്നിധ്യമുണ്ട്. பாஸ்டர் இதுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் நிறைஞ்சிருக்கு. ആമേൻ. ஆமென். ദൈവത്തിന് നീ ഒരു പ്ലേസ് ഒരുക്കി കൊടുത്താൽ, ஆண்டவருக்கு நீங்க ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தா ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം അവിടെ ഇറങ്ങി വരും. அந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் இறங்கி வருங்க. ആമേൻ. ஆமென். ഞാൻ ഒരു കാര്യം കൂടെ പറയാം. நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன். പവർ ആൻഡ് പ്രസൻസ് ഓഫ് ഗോഡ് രണ്ടിനും 2 വ്യത്യാസങ്ങളുണ്ട്. வல்லமைக்கும் தேவ பிரசன்னத்துக்கு 2 வித்தியாசம் இருக்கு. ശക്തി പെട്ടെന്ന് ഇറങ്ങും, வல்லமை தடமைன் உடனே வரும். ആമേൻ. ശക്തി നമുക്കുള്ളതല്ല, வல்லமை நமக்குரியதல்ல, അത് ശക്തി മറ്റുള്ളവർക്ക് കൊടുക്കാനുള്ളതാണ്. வல்லமை நமக்குரியதல்ல, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. അതാണ് പവർ എന്ന് പറയുന്നത്. அதுதான் அதற்கு பேர் வல்லமை. പക്ഷെ പ്രസൻസ് അങ്ങനെയല്ല. ஆனா பிரசன்னம் அப்படி இல்ல. പ്രസൻസ് പെട്ടെന്ന് വരത്തില്ല. பிரசன்னம் அவ்வளவு சீக்கிரம் வராது. അത് വന്നാൽ அது வந்துட்டா അത് പെട്ടെന്ന് പോകത്തുമില്ല. தேவ பிரசன்னம் அவ்வளவு சீக்கிரம் வராதுங்க. ஆனா வந்துருச்சுனா நம்மை விட்டு அது போகவே போகாது. അതാണ് മോശ പറയുന്നത്. அதான் மோசே சொல்லுகிறான், നിന്റെ സാന്നിധ്യം എനിക്ക് വേണം. மோசே என்ன சொல்றாரு? உங்க பிரசன்னம் எனக்கு வேணும். നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടോ? நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? മോശ സിനായി പർവ്വതത്തിൽ കയറിയപ്പോൾ மோசே சீனாய் மலையில ஏறின போது അവന്റെ മുഖം പ്രകാശിച്ചു. அவருடைய முகம் பிரகாசித்தது. മോശ താഴെ ഇറങ്ങി വന്നപ്പോൾ மோசே கீழே இறங்கி வந்த போது മോശയ്ക്ക് ആ വ്യത്യാസം മനസ്സിലായില്ല. மோசேக்கு அந்த வித்தியாசம் தெரியல. പക്ഷെ ജനത്തിന് അത് മനസ്സിലായി. ஆனா பாக்குற மக்களுக்கு இவர் முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் தெரியறதை ஜனங்கள் கண்டார்கள். ആമേൻ. ஆமென். നിനക്കറിയത്തില്ല മാറ്റം, மாற்றம் உங்களுக்கு தெரியாதுங்க. പക്ഷെ ജനത്തിന് അതറിയാം. ஆனா மகிமை உங்க மேல வந்துட்டா நீங்க சொல்ல வேண்டாம், உங்களை பாக்குறவங்க உங்ககிட்ட இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு ராத்திரி? அதுதான் தேவ பிரசனம், அதுதான் தேவ பிரசனம். ആമേൻ. ஆமென். ഇനി ഒരു കാര്യം കൂടെ ഞാൻ ആത്മാവിൽ പറയാം. நான் ஆவியில ஒரு காரியத்தை கூட சொல்றேன். Let my people go എന്ന് പറഞ്ഞാൽ പറവൻ പോകുമോ? பார்வோன் என் ஜனத்தை ஆராதிக்க விடு என்று சொன்னா விட்டுருவானா? വിടത്തില്ല. விடமாட்டான். പക്ഷെ മോശ പറഞ്ഞപ്പോൾ, ஆனா மோசே சொன்னபோது ആമേൻ, പറവൻ പറഞ്ഞതിന്റെ കാരണം എന്താണെന്നറിയാമോ? பார்வோன் ஏன் சொன்னா தெரியுமா? He has seen the glory. நீ தேவ மகிமையை பார்க்கிறாய். അവന്റെ കണ്ണിനകത്ത് മഹത്വം വെളിപ്പെട്ടു. அவனுடைய கண்களுக்குள்ளாய் மகிமை வெளிப்பட்டது. പറവന്റെ മുമ്പിൽ ചെന്നപ്പോൾ பார்வோனுக்கு முன்பதாய் போன போது പറവൻ കണ്ടത് பார்வோன் கண்டது മോശയല്ല, மோசே அல்ல. മോശയുടെ കണ്ണിനകത്തൂടെ மோசே போய் பார்வோன் முன்னாடி நிக்கும் போது மோசேயை பார்க்கல பார்வோன், மாறாக மோசேனுடைய கண்கள் வழியாய் புறப்பட்ட, எத்தனை பேர் எனக்கு ராத்திரி சொல்றீங்க, கண்கள் வழியாய் புறப்பட்ட மகிமை. ആമേൻ. ആ മഹത്വം കണ്ടപ്പോൾ, அந்த மகிமையை கண்டபோது ഒരിക്കലും മുട്ടുമടക്കാത്ത പറവോൻ, ஒரு நாளும் முழங்கால் போடாத பார்வோன், പറവോൻ മോശയുടെ മുമ്പിൽ മുട്ടുമടക്കി. பார்வோன் மோசேக்கு முன்பதாய் முழங்கால் படியிடுகிறார். ഇന്ന് രാത്രി ദൈവത്തിന്റെ തേജസ് നീ കണ്ടാൽ, இன்னைக்கு ராத்திரி தேவனுடைய மகிமையை நீ பார்த்தால் നിന്റെ കണ്ണിനകത്തൂടെ அவன் கண்கள் மூலமாய் പറയണ്ട, நீ அழ வேண்டாம், കൈവെക്കണ്ട, நீ கை வைக்க வேண்டாம், നീ നോക്കുമ്പോൾ நீ பார்க்கும் போதே ராபா ராபா ஷே கைகளை தட்டி பெற்றுக்கொள்ள. இன்னைக்கு ராத்திரி நீ பார்க்கும் போது நீ வேண்டாமே, நீ பார்க்கும் போது மகிமை 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 மகிமை. நல்ல கையை தட்டி பெற்றுக்கோங்க.
ராபாலா മനുഷ്യൻ துனாமாசியா. എന്നും സീനായി പർവ്വതത്തിലാണ്. இவன் என்றைக்கும் சீனாய் பர்வதத்தில்தான். ആമേൻ. എന്റെ സ്വഭാവം അങ്ങനെയാ. என் சுபாவமும் அப்படிதான். ആമേൻ. എനിക്കൊരു പ്രാർത്ഥന മുറിയുണ്ട്. எனக்கு ஒரு ஜெப அறை உண்டு. ആമേൻ. അതിനകത്ത് കയറി ഞാൻ ഇങ്ങനെ പ്രാർത്ഥിക്കും. என் ஜெப அறைக்குள்ள போய் நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். അവിടെയാണ് എന്റെ എൻകൗണ്ടേഴ്സ് നടക്കുന്നത്. அங்கதான் ஆண்டவரும் நானும் கூட உறவாடுகிற இடம். ഞാൻ അങ്ങനെ ഒന്നും മീറ്റിംഗിന് പോകത്തില്ല. நான் அவ்வளவு சீக்கிரம் மீட்டிங் எங்கேயும் போக மாட்டேன். ആമേൻ. ஆமென். ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന് ആലോചന ചോദിച്ചിട്ട് പോകത്തുള്ളൂ. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனை கேட்டுட்டு தான் வெளியே போவேன். ഞാനൊരു കാര്യം പറയാം. நான் ஒரு காரியம் சொல்றேன். ഞാൻ ഇവിടെ വന്നതിന്റെ കാരണം நான் എന്താണെന്ന് இங்க ஏன் வந்தேன் தெரியுமா? കാണിക്ക വാങ്ങിക്കാനല്ല. நான் காணிக்க வாங்க வரல. ഞാൻ വാങ്ങിക്കത്തുമില്ല. நான் வாங்கத்தையும் வாங்கவும் மாட்டேன். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஆமென். ഇവിടെ പരിശുദ്ധാത്മാവ് ഉള്ളതുകൊണ്ടാണ് ഞാൻ വന്നത്. பரிசுத்தாவியானவர் இங்க இருக்கிறதுனால தான் நான் வந்தேன். പരിശുദ്ധാത്മാവ് ഇല്ലെന്ന് ഞാൻ ബോധ്യപ്പെട്ടാൽ, பரிசுத்தாவியானவர் இங்க இல்லன்னு நான் உணர்ந்துட்டா, ഒരിക്കലും നിങ്ങൾ വിളിച്ചാൽ ഞാൻ വരത്തില്ല. ஆமென். எத்தனை தடவை நீங்க கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன். പരിശുദ്ധാത്മാവിടെ ഉള്ളതുകൊണ്ടാണ് ഞാൻ വരുന്നത്. பரிசுத்தாவி இங்க இருக்கிறதுனால தான் ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வந்தார். പരിശുദ്ധാത്മാവ് ഇല്ലാത്തവന്റെ കൂടെ ഞാൻ സംസാരിക്കത്തില്ല. பரிசுத்தாவி இல்லாதவன் கூட நான் பேச மாட்டேன். പക്ഷെ പരിശുദ്ധാത്മാവുണ്ടോ, பரிசுத்தாவி எங்க இருக்கிறாரோ അവന്റെ കൂടെ ഞാൻ നിൽക്കും. அவர்களோடு கூட நான் நிற்பேன். അവന് ഞാൻ കൈ കൊടുക്കും. அவர்களுக்கு நான் கை கொடுப்பேன். അതാണ് പരിശുദ്ധാത്മാവന്റെ அதுதான் பரிசுத்தாவியினுடைய சிறப்பு அம்சங்கள். ஆமென். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ച് நம்புறவங்க ரெண்டு கையை நல்லா தட்டுங்க பார்க்கலாம். എല്ലാ കരങ്ങളും അടിച്ച്. நல்லா தான் கை தட்டலாமே. ആമേൻ. സിനായി പർവ്വതത്തിൽ കയറിയ മോശ சீனை பர்வதத்துல ஏறின மோசே ദൈവത്തിന്റെ തേജസ് അവൻ കാണാൻ തുടങ്ങി. அவனுடைய பிரசன்னத்தை அவர் பார்க்கிறார். ദൈവത്തിന്റെ തേജസ് അവൻ പ്രാപിച്ച அவனுடைய பிரசன்னத்தை அவர் பெற்றுக்கொண்ட உடனே തിരിച്ചിറങ്ങുമ്പോൾ திரும்பி அவர் கீழே வரும்போது he was not an ordinary Moses. அவர் சாதாரண மோசையா வரல. I mean, his face was radiant. அவன் முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. ഇന്ന് രാത്രി ഞാൻ ദൂതായിട്ട് പറയാം, எனக்கு ராத்திரி நான் செய்தியாய் சொல்லுகிறேன். ഒരു സീസൺ ദൈവം നിനക്ക് വേണ്ടി തുറക്കാൻ പോകുകയാണ്. ஒரு காலத்தை கர்த்தர் உனக்காய் திறக்க போகிறார். മറ്റുള്ളവർ നിന്നിൽ ഉള്ള വ്യത്യാസം മനസ്സിലാക്കത്തക്ക രീതിയിലാണ്. மற்றவர்கள் உன்னை பார்க்கும் பொழுது உன்கிட்ட தேவ பிரசன்னம் இருக்கிறது என்பதை அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதாய். ആമേൻ. കരങ്ങളെ അടിച്ച് അല്പസമയം நல்ல கைய தட்டலாமே. வெக்கப்படுறீங்களே? எத்தனை பேர் இருக்கிறோம்? எவ்வளவு பேர் இருக்கிறோம்? நல்லா தான் கைய தட்டலாமே. தேவ பிரசன்னத்துக்கு இவ்வளவுதான் கை தட்டா மற்றவர்கள் உன்னை வித்தியாசம் கண்டுபிடிப்பார்கள். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ஆமென். So Macedonian call. ஆமென். മക്കതോനിയ വിളി. மக்கதோனியாவின் அழைப்பு. സ്വർഗത്തിലെ ദൈവം പൗലോസിന് വേണ്ടി വാതിൽ തുറക്കുകയാണ്. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பவுலுக்காக வாசலை திறக்கிறார். It was not an ordinary trip. அது சாதாரண ஒரு பயணம் அல்ல. It was another shift in his life. அவர் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கான பயணம். അത് ആരാണ് വാതിൽ തുറന്നത്? அந்த வாசலை திறந்தது யாரு? പരിശുദ്ധാത്മാവാണ് വാതിൽ തുറന്നത്. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வாசலை திறந்தார். ആമേൻ. ஆமென். നീ അവിടെ വായിക്കുമ്പോൾ அங்க வாசிக்கும் போது വലിയൊരു പദമുണ്ട്, നിങ്ങൾ വീട്ടിൽ ചെന്ന് വായിച്ചാൽ മതി. அந்த இடத்துல வாசிக்கும் போது ஒரு வார்த்தை இருக்கு. வீட்டுல போய் படிங்க. ലൂക്കോസ് ഉണ്ട്, லூக்கா இருக்கிறா, ബർന്നബാസ് ഉണ്ട്, பர்னபாஸ் இருக்கிறா, എല്ലാവരും ഉണ്ട്. எல்லாரும் கூட இருக்கிறாங்க. പക്ഷേ ஆனா ദൈവിക ദർശനം കിട്ടിയത് പൗലോസിനാണ്. ஆனா இவங்க எல்லாம் கூட இருந்தாலும் தெய்வீக தரிசனம் பவுலுக்கு தான் கிடைச்சது. ആമേൻ. ஆமென். ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം കണ്ടത് പൗലോസാണ്. தேவனுடைய பிரசன்னத்தை கண்டவர் பவுல். ഈ ദർശനം കണ്ടപ്പോൾ இந்த தரிசனத்தை கண்டபோது അവര് പറഞ്ഞു, அவங்க சொன்னார்கள், ഞങ്ങളും നിന്റെ കൂടെ വരാം. நாங்களும் உங்க கூட வருகிறோம். ലൂക്കോസൊക്കെ വല്ലതും കണ്ടോ? லூக்கா ஏதாவது பார்த்தாரா? தரிசனம் பார்த்தாரா? பிரசன்னம் பார்த்தாரா? ഈ ജോഷുവ പാസ്റ്ററൊക്കെ ഞങ്ങളുടെ കൂടെ വരുന്നതിന്റെ കാരണം இப்ப நான் ஏன் பாஸ்டர் கூட வர்றேன் தெரியுமா? ഞാൻ കണ്ട ദർശനം ഞാൻ മാത്രമേ കണ്ടിട്ടുള്ളൂ. இப்ப பாஸ்டர் கண்ட தரிசனத்தை பாஸ்டர் தான் பார்த்திருக்கிறாங்க. ആമേൻ. ஆமென். പക്ഷെ ഇവരൊക്കെ എന്റെ കൂടെ വരാൻ കാരണം എന്താണെന്നറിയോ? நாங்கெல்லாம் பாஸ்டர் கூட போகிறதுக்கு என்ன காரணம்? It was a crossover. அது ஒரு மறுகடக்கிற காலம், மறுகடக்கிற நேரம், மறுகடக்கிற வாய்ப்பு. ആമേൻ. ഇന്ന് രാത്രി ആ ക്രോസ് ഓവർ നടക്കാൻ പോകുകയാണ്. இந்த கிரவல எங்களுக்கு மட்டும் இல்லங்க, உங்களையும் கடக்க முடியாத இடத்தை இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் கடக்க பண்ண போகிறார். ആമേൻ.
ഇനിയും ഈ ഒരു 2025 പ്രത്യേകത 2025 முக்கியத்துவம் 26 ആണ്ടിലേക്ക് കയറുമ്പോൾ 26 ஆண்டுக்குள்ள கால் வைக்கும்போது ദൈവം ഒരു സീസൺ നിങ്ങൾക്ക് വേണ്ടി തുറക്കാൻ പോകുകയാണ്. ஆண்டவர் உங்களுக்காய் ஒரு காலத்தை ஆரம்பிக்க ആ போகிறார். കാലത്തിന്റെ പ്രത്യേകത அந்த എന്താണെന്നറിയാമോ? காலத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன? അതുവരെ அதுவரைக்கும் പൗലോസ് പോയതെല്ലാം സഹോദരന്മാർ എഴുന്നേറ്റു. பவுல் போன இடத்திலெல்லாம் சகோதரர்கள் எழும்பினார்கள். പക്ഷെ രണ്ടാമത്തെ മിഷണറി ജേർണിയിൽ இரண்டாவது மிஷனரி பயணத்தில் ദൈവം ஆண்டவர் സഹോദരിമാരെ എഴുന്നേൽപ്പിച്ചു. சகோதரிகளையும் கத்தர் எழுப்பினார். ഇല്ലല്ലോ. என்ன ஒரு ஆமை சொல்ல மாட்டீங்களே? ആമേൻ. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് എന്നോട് പറയുന്നു, ஆண்டவர் என்னோடு சொல்லுகிறார் 2025 സഹോദരിമാരുടെ മേൽ ദൈവം പ്രത്യേക അഭിഷേകം, சகோதரிகள் மேல் விசேஷித்த அபிஷேகத்தை ദൈവം പകരാൻ പോകുകയാണ്. ஆண்டவர் பகர போகிறார். രണ്ടാമത്തെ മിഷണറി ജേർണിയിൽ இரண்டாவது மிஷனரி பயணத்துல പൗലോസിന് ഏറ്റവും കൂടുതൽ സഹായം നിന്നത് സഹോദരിമാരാണ്. பவுலுடைய இரண்டாவது மிஷனரி பயணத்துல அதிகமா உதவி செஞ்சவங்க யார் தெரியுமா? ലുദിയായുടെ பெண்கள் தான். ഹൃദയം ദൈവം തുറന്നു. லுதியாலின் இருதயத்தை கத்தர், ലീദിയാலின் இருதயத்தை ആ திறந்தார். താഴോട്ട് വായിക്കുമ്പോൾ இங்க கீழே வாசித்து பாத்தீங்கன்னா സഹോദരിമാരെ ദൈവം തൊടുകയാണ്. அங்க பெண்களை, சகோதரிகளை கத்தர் தொடுகிறார். ആമേൻ. ஆமென். ഇന്ന് രാത്രി ഒരു സീസൺ ദൈവം നിനക്ക് വേണ്ടി തുറക്കാൻ പോകുകയാണ്. இன்னைக்கு காலகட்டங்கள் உங்களுக்காய் கத்தர் திறக்கிற ஒரு ராத்திரி. പാസ്റ്റർമാരെ സഹായിക്കാൻ ദൈവം ചിലരെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോകുകയാണ്. ஊழியர்களுக்கு உதவியாய் கத்தர் சிலரை எழுப்ப போகிறார். ആമേൻ. അത് വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് മഹത്വം കൊടുത്താട്ടെ. அதை நம்புறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமே. ஆமென். ക്രോസ് ഓവർ. மறுகடக்க போகிறோம். ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് പറയുന്നു, இந்த கிருபையில பரிசுத்தாவியானவர் என்னோடு you are சொல்லுகிறார், trying your level best to come out, எப்படியாவது சொந்த முயற்சியில வெளியில வந்துடலாம்னு முயற்சி பண்றோம். but you can't come out. ஆனா நம்மளால வெளியில வர முடியல. ഒരു certain level അപ്പുറത്തോട്ട് നിനക്ക് വരാൻ പറ്റുന്നില്ല. ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி என்னால வெளியில வர முடியல. പക്ഷേ ഇന്ന് രാത്രി இந்த கிருபையில പരിശുദ്ധാത്മാവ് നിന്നോട് പറയുന്നു, பரிசுத்தாவியானவர் உங்களோடு சொல்லுகிறார், അത് പൊട്ടിച്ച് നീ പുറത്തു വന്നാൽ வெளியில வர முடியாத வாசலை உடைச்சு வெளியில வந்துட்டீங்கன்னா ദൈവം നിന്നെ കൊണ്ട് ആഗ്രഹിക്കുന്നത് ചെറുതല്ല, വലുതാണ്. ஆண்டவர் உங்களை கொண்டு விரும்புகிறது சின்ன காரியம் இல்லைங்க. நீங்க நம்பினீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி உங்களை கொண்டு கத்தர் நினைப்பது பெரிய காரியம். ആമേൻ. എല്ലാ കരങ്ങളും അടിച്ച് അല്പസമയം ദൈവത്തെ നന്ദിയോടെ நல்லாதான் கொஞ்ச நேரம் நல்ல கையை தட்டி என்னை கொண்டு கத்த நினைச்சிருக்கிறது சின்ன காரியம் இல்ல, பெரிய காரியத்தை கத்த திட்டம் രാത്രി வைத்திருக்கிறார். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, கிருபையில பரிசுத்தாவியோடு சொல்லுகிறார், പാരമ്പര്യം നിന്നെ ഒതുക്കിയ സ്ഥാനത്ത്, பாரம்பரியம் உன்னை ஒதுக்கப்பட்ட இடத்துல, ചില വ്യക്തികൾ നിന്നെ ഒതുക്കിയ സ്ഥാനത്ത്, சில நபர்கள் உன்னை ஒதுக்கின இடத்துல, ചില പോരാട്ടങ്ങൾ നിന്നെ ഒതുക്കിയ സ്ഥാനത്ത്, சில போராட்டங்கள் உன்னை ஒதுக்கின இடத்துல ഇന്ന് രാത്രി ദൈവാത്മാ പറയുന്നു, இந்த கிருபையில ஆண்டவர் சொல்லுகிறார், നിന്നെ അതിനകത്തുനിന്ന് ദൈവം പുറത്തെടുക്കാൻ പോകുകയാണ്. ஆண்டவர் உனக்கு இதுல இருந்து இன்னைக்கு ராத்திரி உடைக்க முடியாத இடத்தை விட்டு கர்த்தர் உடைத்தெடுக்க போகிறார். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். നിനക്കൊരു ക്രോസ് ഓവറിന്റെ രാത്രിയാണ്. இந்த கிருபையில ஆண்டவர்களை மறுகடக்க பண்ண போகிறார். നീ ക്രോസ് ഓവർ ചെയ്യാൻ நீ പോകുകയാണ്. மறுகடக்க போகிறார். ഇതുവരെ കാണാത്ത ഒരു ശുശ്രൂഷ, இதுவரை காணாத ஒரு ஊழியம், ഇതുവരെ കാണാത്ത ഒരു ദൈവ പ്രവൃത്തി இதுவரை காணாத ஒரு தேவ கிரியை നിനക്ക് വേണ്ടി പരിശുദ്ധാത്മാവ് ഒരുക്കാൻ പോകുകയാണ്. உனக்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். അത് വിശ്വസിക്കുന്നവർ അത് കരങ്ങളെ അടിച്ച ദൈവത്തെ നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്താട്ടെ. அதை நம்புறவங்க மட்டும் ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? நல்ல கை தட்டலாமே. ക്രോസ് ഓവർ നടക്കട്ടെ. இந்த கிருபையில ஒரு மறுகடக்குதல் நடக்கட்டும். ക്രോസ് ഓവർ നടക്കട്ടെ. இந்த கிருபையில நாம் மறுகடக்க வேண்டும். ക്രോസ് ഓവർ നടക്കട്ടെ. இந்த கிருபையில மறுகடக்க வேண்டும். ക്രോസ് ഓവർ നടക്കട്ടെ. நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி கையை தட்ட போறீங்க? ஆண்டவரே, ஒரு நிமிடம் எல்லாரும் கரங்களை தட்டி இன்னைக்கு ராத்திரி வெல்ல நல்ல கை தட்டுங்களேன், நல்ல கை தட்டுங்க. ஆண்டவரே, கடக்க முடியாத இடங்களை இன்னைக்கு ராத்திரி கத்தனை கடக்க பண்ண போகிறோம். நல்ல கையை தட்டி ക്രോസ് ഓവർ, மறுகடக்கிறோம், ക്രോസ് ഓവർ. மறுகடக்கிறோம். അത് ആഗ്രഹിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ച് അല്പസമയം ദൈവത്തെ ആരാധിച്ചാട്ടെ. நல்ல ரெண்டு கையை தட்டி இன்னைக்கு கடக்க முடியாத இடத்தை நான் கடக்க போறேன் சொல்றவங்க நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தோட கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமே. എവിടെയൊക്കെയോ നീ തടയപ്പെട്ടു പോയി. எங்களை மணி தடுக்கப்பட்டாய். നിന്റെ മേൽ ഒരു കോളിംഗ് ഉണ്ട്. உன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. നിന്റെ മേൽ ഒരു കോളിംഗ് ഉണ്ട്. உன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. പക്ഷേ ഒന്നാമത്തെ മിഷണറി ജേർണിയിൽ ഒതുങ്ങാനല്ല പൗലോസ്
ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது மிஷனரி பயணம் பவுலே நீ ஒதுக்கப்படுவதற்கல்ல. எனக்கு வேண்டிய ஒரு செகண்ட் சான்ஸ். இந்த கிருபையில் ஆண்டவருக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கிறார். எனக்கு வேண்டிய தெய்வம் திறக்க போகிறார். இன்னைக்கு ராத்திரி உனக்காய் வாசலை திறக்க போகிறார். ஒரு சிறிய வாசல் அல்ல, ஒரு சின்ன வாசல் அல்ல, பிசினஸ். ஓ அது ஒரு பெரிய வாசல். கையை தட்டி இன்னைக்கு ராத்திரி வேளையில் வெக்கப்படாம இவ்வளவுதானா இல்ல, ஒரு பெரிய வாசலை எனக்காய் காத்து திறப்பாராக. ரிபாபாபா ஷபலரதனமா ரிகதர பௌடரவாசியாந்தனா. Thank you Father. நன்றி ஆண்டவரே. ഞാൻ പറയാം எனக்கு ராத்திரி சொல்ல விரும்புகிறேன். ദൈവദാസന്മാരെല്ലാം കേൾക്കണം. ஊழியக்காரங்க எல்லாரும் கவனியுங்கள். എന്റെ മിനിസ്ട്രിയിൽ என்னுடைய ஊழியத்துல ദൈവം ഏറ്റവും കൂടുതൽ എന്നെ ഹെൽപ്പ് ചെയ്യുന്ന സഹോദരിമാരാണ്. என் ஊழியத்தில் எனக்கு அநேக உதவிகள் செய்வது பெண்கள் தான். Amen. God is raising some business humans. ஆண்டவர் சில தொழில் செய்கிற பெண்களை கர்த்தர் எழுப்புகிறார். 90% of ministry 90% ஊழியங்கள் എന്നെ സപ്പോർട്ട് ചെയ്യുന്ന സഹോദരിമാരാണ്. எனக்கு உதவி செய்வது பெண்கள் தான். സഹോദരിമാരെ ദൈവം ബ്ലസ് ചെയ്യാൻ തുടങ്ങിയ சகோதரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சா അത് വേറൊരു ലെവലിലേക്ക് പോകാൻ തുടങ്ങും. அடுத்த மாமன் இடங்களுக்கு அது வளர ஆரம்பிக்கும். ஓ ஜீசஸ். Amen. Amen. ஆமென். Oh my God. நன்றி ஆண்டவரே. എനിക്കറിയത്തില്ല, எனக்கு தெரியல. ദൈവം ചില ക്രോസ് ഓവറുകൾ ചില സഹോദരിമാർ ചെയ്യാൻ പോവുകയാണ്. சில பெண்கள் இதுவரைக்கும் கடக்க முடியாத இடங்களை சில பெண்கள் இன்னைக்கு ராத்திரி கடந்து கொண்டு இருக்கிறீங்க. എനിക്കറിയത്തില്ല, ദൈവത്തിന്റെ ആത്മാവ് എന്നോട് പറയുന്നു, ஆண்டவர் என்னோட சொல்லுகிறார், നിനക്കൊരു ക്രോസ് ഓവർ ഇന്ന് രാത്രി നടക്കാൻ പോവുകയാണ്. ஆண்டவருடைய கிருபையில உன்னை மறுகடக்க பண்ண போகிறார். നിനക്ക് മറികടക്കാൻ പറ്റത്തില്ലെന്ന് ശത്രു പറയുമ്പോൾ எந்த இடத்துல கடக்க முடியலன்னு பிசாசு வாண்ட சவால் விட்டானோ ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് പറയുന്നു, இந்த கிருபையில பரிசுத்தாவி என்னோட சொல்லுகிறார், you will cross over. இன்னைக்கு ராத்திரி நீ கடக்க போற. நீங்க அதை கடக்க போறீங்க. ஆமென். ലിതിയാന്ന് പറഞ്ഞ ചെറിയ ആളല്ല. லிதியாள் என்பது சாதாரண மனுஷி அல்ல. She is a business woman. அவள் ஒரு தொழில் செய்கிறவள். Amen. അവളാണ് പൗലോസിന് വേണ്ടി വഴികൾ തുറക്കുന്നത്. அவள் பவுலுக்காய் வாசலை திறக்கிறாள். ഇന്ന് രാത്രി ദൈവം ഒരു വാതിൽ തുറന്നാൽ, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் ஒரு வாசலை திறந்தா അത് മനുഷ്യൻ അടയ്ക്കാൻ കഴിയത്തില്ല. அந்த வாசலை ஒரு மனுஷனால அடக்க முடியாது. Amen. 48 മണിക്കൂറും 72 മണിക്കൂറും 48 மணி நேரமும் 72 மணி நேரமும் അവൻ പ്രാഗിയാലും அவன் எவ்வளவுதான் சாப விட்டாலும் அவன் எத்தனை மந்திரவாதம் செஞ்சாலும், Amen. ദൈവം ഒരുവനെ ബ്ലസ് ചെയ്യാൻ തുടങ്ങിയാൽ ஆண்டவர் ஒருத்தனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சா. ஹalleluya. yes yes. യോസേഫിനോട് ദൈവം ഒരു കാര്യം പറഞ്ഞു. யோசேப்போடு ஆண்டவர் சொன்னான், யோசேப்பே നീ ഫലപ്രദമായ മുന്തിരിവള്ളി. நீ மதில் மேல் படர்கிற முந்திரி செடி. ആരൊക്കെ മതിൽ കെട്ടിയാലും, எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் மதில்களை கட்டினாலும் ആ മതിൽ ഭേദിച്ച് നീ പുറത്തു ചാടും. அந்த மதில உடைச்சுக்கிட்டு நீ வெளியில வருவ. ஹalleluya. ஆமென். Amen. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ജോസഫ് ഫലപ്രദമായ മുന്തിരിവള്ളി. யோசேப்பு மதில் மேல் படர்கிற திராட்சை செடி. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവിനെ പറയട്ടെ, பரிசுத்த ஆவியில சொல்லுகிறேன், no one can make a walls. ஆமென். ஒரு மனுஷனால எத்தனை பேர் மதில் கட்டி தடுத்தாலும் നിന്നെ മതിൽ കെട്ടട്ടെ, கட்டட்டும் மதிலை, മതിൽ കെട്ടട്ടെ, மதில கட்டட்டும். അതിന്റെ മേലെ இப்ப என்ன சொல்ற ஆண்டவரே, அவன் கட்டின மதிலுக்கு மேல நீ படர்ந்து கொண்டே பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது, நீ படர்ந்து கொண்டு போவாய். ஆமென். Hallelujah. ஆமென். This is an anointing. இதுதான் அபிஷேகம். ഇതാണ് ഒരു അഭിഷേകം. இதுதான் அபிஷேகம். Nobody can stop you. ஒரு மனுஷனால் தடுக்க முடியாதுங்க. We are the generation. நம்ம யாருடைய சந்ததி தெரியுமா? We are the unstoppable generation. நம்ம மற்றவர்களால தடுத்து நிறுத்த முடியாத சந்ததி. Hallelujah. ஆமென். രാത്രി നീ ഭാരപ്പെടരുത്, ராத்திரி கவலைப்படாதீங்க, നീ വിഷമിക്കരുത്. நீ கவலைப்படாத. ദൈവം ഒരു വഴി തുറന്നാൽ, ஆண்டவர் ஒரு வாசலை திறந்தா അത് മനുഷ്യൻ അടയ്ക്കാൻ കഴിയത്തില്ല. அத மனுஷனால நல்லதான் சொல்லுங்க, அது மனுஷனால அடக்க முடியாது. പറയാം. சகோதரமாரோடு சொல்றேன், ദൈവദാസന്മാരോട് ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றேன், എന്റെ ശുശ്രൂഷ കണ്ടുകൊണ്ട് നിങ്ങൾ എന്നെ വിളിച്ചു. என்னுடைய ஊழியத்தை பார்த்து என்ன நீங்க கூப்பிட்டீங்க, പാസ്റ്റർ വരണം. பாஸ்டர் வரணும்.
അതെന്റെ ഗിഫ്റ്റിൽ തുറക്കുന്ന വാതിലാണ്. அது என்னுடைய எனக்கு கொடுத்ததான வரங்களினால் கிடைச்ச ஊழியம். அது அதிகம் நாள் நிக்கத்தில்ல. அது ரொம்ப நாள் நிக்காதுங்க. வேற ஆளை கிட்டுமா என்ன மறக்கும். வேற ஒரு நல்ல ஆளு கிடைச்சா நம்மள மறந்துடுவான். மகத்தத்தினகத்து துறக்கிற வாசல். ஆனா வரங்கள் எல்லாம் அல்லாம மகிமையில திறக்கிற வாசல் இருக்கு பாருங்க. மகிமை ஒரிக்கலும் அடையத்தில்ல. மகிமையில திறந்த வாசல் ஒரு நாள் அடைக்கப்படவே படாது. எஸ் லார்ட். ஆமென். இந்த கிராமத்துல இந்த கிஃப்ட் துறந்த வாசல் அல்ல. இந்த கிராமம் வரத்தினால மட்டும் திறந்த வாசல் இல்லங்க. தெய்வத்தின் மகத்தத்தால் திறந்த வாசல். இது மகிமையினால் திறக்கப்பட்ட வாசல். இது வாசல் அடைக்க அந்த வாசல் அடைக்க யாரால முடியாது. ராகாலாதுராமா கையை தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு மகிமையில ஒரு வாசல் திறக்கட்டும். மகிமையில ஒரு வாசல் திறக்கட்டும். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா ஓசன்னா. நீங்கள் சேர்ந்து சொல்லலாமே, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மகத்தத்தில் துறக்கிற வாசல், மகிமையில திறக்கிற வாசல். அது யாருக்கும் அடைக்க കഴിയത്തില്ല. ஒரு மனுஷனால அடைக்க முடியாதுங்க. அது எப்போதும் திறந்திருக்கும். அது எப்பொழுதும் திறந்த வாசல். கிஃப்ட்டில் துறக்கிற வாசல். அது அவன் வரங்களினால் திறக்கிற வாசல். பிரசங்கத்தில் துறக்கிற வாசல். பிரசங்கத்தினால் திறக்கிற வாசல். பாட்டில் துறக்கிற வாசல். பாட்டில் திறக்கிற வாசல். அது தற்காலிகமானது. அது தற்காலிகமானதுதான். டெம்பரரியான. அது தற்காலிகமானது. மகத்தத்தில் துறக்கிற வாசல். மகிமையில திறக்கிற வாசல் எப்படி தெரியுமா? அது சாதாரணமல்ல. அது சாதாரண வாசல் இல்ல. அது அடையப்படத்தில்ல. அது அடைக்கப்பட முடியாது. அது அடைக்க யாருக்கும் കഴിയത്തില്ല. அந்த வாசல் அடைக்க யாராலையும் முடியாது. யாரு நினைச்சாலும் தடுக்கவும் முடியாது. ஆமென். ஆமென். நான் அதை விசுவாசிக்கிற ஆளா. நான் அதை நம்புகிற ஊழியன். மகத்தத்தில் திறந்த சில வாதில்கள் உண்டு எனக்கு. மகிமையில திறந்த சில வாசல்கள் உண்டு எனக்கு. அது இன்ன வரை அடைஞ்சிட்டில்ல. அது இதுவரைக்கும் அடைக்கப்பட்டதில்லை. கிஃப்ட்டில் அல்ல, வரங்களில திறந்த வாசல் அல்ல, அழகு பார்த்து கொண்டல்ல, பிரசங்கத்தை பார்த்தல்ல, மகத்தம் கண்டோண்டுள்ள வாசல், மகிமையை பார்த்து கொண்டு திறக்கிற வாசல். மகத்தத்தில் திறக்கிற வாசல், மகிமையில திறக்கிற வாசல். வாசல் அடைக்க யாருக்கும் കഴിയത്തില്ല. அந்த வாசல் அடைக்க இன்னைக்கு ராத்திரி நீங்களும் சொல்லலாம், மகிமையில திறந்த வாசல ஒருத்தனால அதை அடைக்க முடியாது. இந்த ராத்திரி விசுவாசிக்கிறவர் கரங்களை அடிச்சா, இன்னைக்கு ராத்திரி நம்புறவங்க கைகளை தட்டி இன்னைக்கு ராத்திரி நான் மறுகடக்க விரும்புறேன்னு சொல்றவங்க முன்னோட்டு வந்தாட்ட. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் நல்ல கவனிங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன செய்தி கேட்டோம்? மறுகடக்க போறோம். ஆமா தானே? நம்மளால கடக்க முடியாத இடத்தை கடக்கிறதுக்கு பேர் தான் மறுகடக்கிறார். இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நானும் அதே நிலைமையில தான் இருக்கிறேன், இன்னைக்கு கடக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் எழுப்பி நின்னு முன்னாடி வாங்க பார்க்கலாம். ஓடி முன்னாடி வாங்க. கடக்கணும்னு விரும்புறவங்க யாரையும் கட்டாயப்படுத்தல. ஆனா இன்னைக்கு ராத்திரி வேகமா வேகமா பாடல பாடிக்கொண்டிருக்கும் போது ஓடி வரலாம். வேகமா 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 அபிஷேகம் வேண்டியவர் முன்னோட்டு வந்தாட்ட. அபிஷேகம் வேணும் சொல்றவங்க ஓடி வாங்க. அடுத்த கட்டத்துக்கு உயரணும்னு சொல்றவங்க ஓடி வாங்க. கண்களை அடைத்து ஜெபியுங்கள். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு மகிமை இறங்கி வருகிறது. ஒரு மகிமை உங்க மேல இறங்கி வருகிறது. வேகமா வேகமா. எத்தனை பேருக்கு மறுகடக்கணும்? எத்தனை பேருக்கு மறுகடக்கணும்? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. அவன் சும்மா நிக்க கூடாது. வந்து சும்மா நிக்க கூடாது. நான் கடக்கணும் கடக்கணும் கடக்கணும். உயிரோடு எழுந்தவர் கைகளை உயர்த்தி ஆராதனை செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுகிறார். இந்த ராத்திரி இந்த இரவிலே மறுகடக்க போகிறார். ஒரு அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உம்மை ஆராதனை செய்கிறோம். கைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரே ராத்திரி வேளை கடக்கணும். அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா.
ഭാഗ്യമായി മറികടക്കണോ. ഹോസനാ ഹല്ലേലൂയ ഹോസനാ ഹല്ലേലൂയ ഹോസനാ കൈകളെ ഉയർത്തി ഹല്ലേലൂയ ഹോസനാ ഉണർവിൻ കാറ്റ് ഉൾക്കൊള്ളവാ. യേശപ്പா കുനിந்து തൂക്കിനീരേ பெரியவனாக்கீரே உமது காருண்யத்தால் சகோதரி பெரியவனாக்கீரே உன் ஊழியம் மாறுகிறது. உன் ஊழியம் மாறுகிறது. உன் மூலமா பெரியவனாக்கீரே அப்பா உமது பிரசனத்தை பார்க்கிறேன். வியாதிகள் சுகமாகிறது. கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அநேக கட்டுகள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஒரு அக்கினி இறங்கி வருவதாக. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானேதானையா. எல்லாரும் ஆராதிக்கலாமா? தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் இயேசுவே துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. இயேசுவே இந்த ராத்திரி ஜனத்தை தொடரவே ஒரு அபிஷேகம், ஒரு மகத்துவம், ஒரு மகிமாய் rise up your anointing, சத்தங்களை உயர்த்தி rise up your anointing, ஒரு அபிஷேகத்தை உயர்த்தி let anointing flow, அபிஷேகம் மேல் நிரம்பி வடிவதாக flow, இப்போது flow. ஓ நமஸ்தே. தூயவரே I'm seeing the presence is moving. துதிக்கு தெய்வ சாநித்தியம் ஜனங்கள் ஓடுகிறது. தேவ பிரசன்னம் சிலர் மேல் இறங்கி வருகிறது. உணர்வின் காற்று வீசுகிறது. 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 நின்னை கொண்டு உன் மூலமா பட்டணம் விடுவிக்கப்படும். பட்டணங்களை விடுவிக்க போகிறார். Come on, come on. ஓ பெற்றுக்கொள். அடுத்திருக்கிறவரை நோக்கண்டா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்க வேண்டாம். இந்த மேல் உன் பதம் போட்டிடுவோம். இன்னைக்கு கர்த்தரை தொடுகிறார். தெய்வ சிலரை விழிக்கிறோம். கர்த்தர் சிலரை அழைக்கிறார். தெய்வ சிலரை தொடுகிறோம். கர்த்தர் சிலரை தொடுகிறார். ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அடுத்த அப்டேஷன். ஒரு அடுத்த மணி உயர்வு. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உணர்வு வீசுகிறோம். உணர்வு வீசுகிறது. உணர்வின் காற்று உணர்வின் வீசுகிறோம். காற்று வீசுகிறது. இந்த ராத்திரி அதை தொடுக. இன்னைக்கு ராத்திரி உன்னை தொடுகிறது. இந்த வீட்டில் அந்த தொடங்க. ஒரு வீட்டுக்குள் தொடங்குகிறது. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென். തീർന്നിട്ടില്ല. നിന്റെ
നിന്റെ മേൽ ദൈവ അഭിഷേകം വരുന്നു. கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ഈ കാലഘട്ടത്തിൽ നിന്നെ ദൈവം ആദരിക്കുകയാണ്. காலகட்டத்தில் அழைத்திருக்கிறார். ഒരു ഗിദെയോനാണ് നീ. ஒரு கிதியோனின் அபிஷேகம், ഒരു യോശുവ, ஒரு யோசுவாவின் அபிஷேகம். Alleluia, 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 Amen. എല്ലാ കണ്ണുകളും ദൈവസന്നിധിയിൽ അടയ്ക്കുന്നു. எல்லாரும் கண்களை மூடி ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ പോകുകയാണ്. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ചില സഹോദരിമാരെ ദൈവം തൊടുന്നു. சில சகோதரிகளை ஆண்டவர் தொடுகிறார். പൗലോസിന് സപ്പോർട്ടായി നിന്ന പോലെ பவுலுக்காய் உதவியாய் நின்றது போல God is raising some women. ஆண்டவர் சில பெண்களை எழுப்புகிறார். രണ്ടാം മിഷണറി ജോണിലെ ഏറ്റവും പ്രത്യേകത, പൗലോസിന്റെ രണ്ടാം മിഷണറിയുടെ ജോണിലെ ഏറ്റവും പ്രത്യേകത, பவுலுடைய இரண்டாவது மிஷனரி பயணத்தின் சிறப்பு, അടുത്ത ഷിഫ്റ്റ്, அடுத்த உயர்வு, அடுத்த கட்டம். സഹോദരിമാരെ ദൈവം തൊട്ടു. பெண்களை ஆண்டவர் தொட்டார். ഒന്നാം മിഷണറി യാത്രയിൽ முதலாவது மிஷனரி பயணத்தில் സഹോദരന്മാരെ ദൈവം തൊട്ടു. சகோதரமாரை கர்த்தர் தொட்டார். പക്ഷെ രണ്ടാമത്തെ മിഷണറി ജോൺ இரண்டாவது மிஷனரி பயணத்தில் പൗലോസിന്റെ കൂടെ നിൽക്കാൻ பவுலோடு கூட நிக்க God is raising some women. ஆண்டவர் சில பெண்களை எழுப்பினார். രാത്രി പല ദൈവദാസന്മാരുടെ കൂടെ നിൽക്കാൻ, அநேக ஊழியரோடு நிற்பதற்கு, പല ദൈവദാസന്മാർക്കും കൊടുക്കാൻ, அநேக ஊழியர்களுக்கு கொடுப்பதற்கு, അവരുടെ കരം ഉയർത്തിപ്പിടിക്കാൻ, அவர்கள் கரங்களை உயர்த்த, പല സഭകളെ പണിയുവാൻ பல சபைகள் கட்டுவதற்கு നിന്നെയാണ് ദൈവം കണ്ടിരിക്കുന്നത്. கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார். ലോക ജീവിതം താൻ വാഴുകയാ, ആരുകയില്ല നാളെയെന്ന് വീതിയില്ല, ഭാവിയല്ല തൻ കയ്യിലെന്നോർത്താൻ ആയത്ര ധന്യമേ ഈ ലോക ജീവിതം. ശത്രു സിരികയിൽ അല്ലേലുയാ, ഏളനം செய்கையில் அல்லேலூயா, Father, in the name of Jesus, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் pray for these people right now. ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்க, Let the people be blessed. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். In the name of Jesus. விடுதலை பெறுவார்கள். கட்டுகள் உடைக்கப்படுவார்கள். பந்தியளவு In Jesus' name we நான் pray. பாடும்போது சிறைச்சாலை கதவு இருக்கும், என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துடிச்சு பாடும்போது சிறைச்சாலை கமான் எல்லா கரங்களும் ഉയർത്തി லூயா എല്ലാ കരങ്ങളും ഉയർത്തപ്പെടട്டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராத்திரி, இந்த இரவு வேளையிலே ദൈവം നിങ്ങളെ തൊടുകയോ, தேவன் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ദൈവത്തിന്റെ കരം നിങ്ങളുടെ മേൽ വെളിപ്പെടും. தேவனுடைய கரம் உங்கள் மேல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. എല്ലാ കണ്ണുകളും അടച്ചു, എല്ലാവരും കണ്ണുകളെ മൂടി. ഒരു മനുഷ്യൻ തൊടുന്നത് പോലെ, ഒരു മനിതൻ തൊടുவது പോലെ ഇന്ന് രാത്രി യേശു നിങ്ങളെ തൊടുകയാണ്. இந்த இரவு வேளையிலே இயேசு உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். I feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ചില സൗഖ്യങ്ങൾ ഇതിനകത്ത് നടക്കുകയാണ്. ആമേൻ. ചില വിടുതലകൾ, സുഖമാക്കും അനുഭവങ്ങൾ ഇങ്ങനെ നടന്നു കൊണ്ടിരിக்கிறது. ചില രോഗങ്ങൾ ഇന്ന് രാത്രി വഴിമാറുകയാണ്. ചില വ്യാധികൾ നിലത്തിലിருந்து വിലകി കൊണ്ടിരിக்கிறது. നിങ്ങൾക്ക് വേണ്ടി ദൈവത്തിന്റെ സമാധാനം ഇന്ന് പകൽ വെളിപ്പെടാൻ, ആമേൻ. உங்களுக்காய் தேவனுடைய சமாதானம் இந்த ராத்திரி வேளையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. വിശ്വസിക്കുന്നവർ விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கூட എല്ലാ കണ്ണുകളും അടച്ച്, எல்லாரும் கண்களை மூடி, വായ്കളെ തുറന്ന്, வாய்களை திறந்து, ஆமென், 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 യേശുവിനോട് പ്രാർത്ഥിച്ചാൽ ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணுங்க.
ഒരു കുരുടൻ യേശുവിനോട് നിലവിളിച്ചു. ஒரு குருடன் இயேசுவினிடத்தில் வந்து சத்தமிட்டு Son of கூப்பிட்டான், David, தாவீது புத்திரா, தாவீதின் குமாரனே, എന്നോട് കരുണ തോന്നണമേ. எனக்கு இறங்க வேணும். ആർക്കും അവനോട് കരുണ തോന്നിയില്ല. ஆமென். யாரும் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் நினைக்கல. പക്ഷെ അവൻ ആരെയാണോ വിളിച്ചത്, ஆனா அவன் யார கூப்பிட்டான்? ഇന്ന് രാത്രി ആ റൈറ്റ് പേഴ്സണെ നീ ഒന്ന് വിളിച്ചേ. ஆமென். இந்த ராத்திரி வேளையில அந்த சரியான நபரை நோக்கி உங்களுடைய சத்தம் உயருமானா, യേശുവേ എന്നൊന്ന് വിളിച്ചേ. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுவீர்களானால், യേശുവേ എന്നൊന്ന് വിളിച്ചേ. இயேசுவே என்று கூப்பிடுவீர்களானால், ആരും നിന്നില്ലെങ്കിൽ, யாருமே இல்லை என்றாலும் இயேசுவனோடு உண்டு. അവൻ നിനക്ക് വേണ്ടി നിൽക്കാൻ പോകുകയാണ്. அவர் உங்களுக்காய் நிற்க போகிறார். അവൻ നിങ്ങളെ തൊടാൻ പോകുകയാണ്. அவர் உங்களை தொட போகிறார். ഒരു ക്രോസ് ഓവർ, ഒരു മറികടക്ക്. ஆமென். ஒரு மறுகரை கடப்பது போல ദൈവം നിന്നെ അക്കരെ എത്തിക്കാൻ പോകുകയാണ്. தேவன் உங்களை அக்கறையை நோக்கி கடந்து போக பண்ண போகிறார். പ്രോമിസ് ലാൻഡിൽ നീ കാലുകുത്താൻ പോകുകയാണ്. ஆமென். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல உங்களுடைய கால் நிற்க போகிறது. ഒരു ശക്തിക്കും നിന്നെ തടയാൻ കഴിയില്ല. ஆமென். ஒரு வல்லமைக்கு உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ഒരു ദുഷ്ട വ്യാപാരത്തിനും നിന്നെ തടയാൻ കഴിയില്ല. ஆமென். எந்த ஒரு துஷ்ட கிரியைகளும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. വിശ്വസിക്കുന്നവർ അന്യഭാഷകളിൽ, ஆமென். விசுவாசிக்கிறவங்க அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய நாமத்தை ഒന്ന് രണ്ട് மகிமைப்படுத்து. മിനിറ്റുകൾ ஆமென். இது 2 நிமிஷம் கர்த்தரை துதிங்க. അന്യഭാഷകളിൽ அந்நிய സംസാരിച്ചു. பாஷையில துதிக்க ஆரம்பிங்க. Come on. അടുത്തിരിക്കുന്നവരെ നോക്കണ്ട. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. അടുത്ത് നിൽക്കുന്നവരെ നോക്കണ്ട. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. അന്യഭാഷ സംസാരിച്ചു. அந்நிய பாஷையில துதிக்க ஆரம்பிங்க. എല്ലാവരും ശബ്ദമുയർത്തി, எல்லாரும் சேர்ந்து அந்நிய பாஷையில ശബ്ദമുയർത്തി, சத்தத்தை உயர்த்தி, ശബ്ദമുയർത്തി. சத்தத்தை உயர்த்தி. ரபா சந்தரபல ரதியா தனரபா ரிகபரபல ரதியா தனரபா. സൗഖ്യമാകട്ടെ. ஆமென். சுகமுண்டாகட்டும், സൗഖ്യമാകട്ടെ. சுகமுண்டாகட்டும், വിടുതൽ ഉണ്ടാകട്ടെ. விடுதலை உண்டாகட்டும். ബന്ധനങ്ങൾ അഴിയട്ടെ. எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும். ശാപങ്ങൾ അഴിയട്ടെ. சாப வல்லமைகள் அழிக்கப்படட்டும். രോഗങ്ങൾ സൗഖ്യമാകട്ടെ. வியாதிகள் சுகமாகட்டும். Right now. இப்பொழுது Heal in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகமுண்டாவதாக. Thank you Jesus. കർത്താവേ, ஆண்டவரே, ഞങ്ങൾ ഒരുമിച്ച് ഈ ജനത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. நாங்கள் ஒரு மனதாய் இந்த ஜனத்திற்காய் ஜெபிக்கிறோம். പൗലോസിന് വേണ്ടി ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக വാതിലുകൾ തുറന്നതുപോലെ, வாசல்கள் திறந்தது போல, ജനത്തിന്റെ ഹൃദയം തുറന്നതുപോലെ, ஆமென், ஜனங்களுடைய இருதயம் திறந்தது போல, ഇന്ന് രാത്രി இந்த ராத்திரி வேளையில ഈ ജനത്തിനു വേണ്ടി இந்த ஜனத்திற்காக ഇതുവരെ കണ്ടിട്ടില്ല இதுவரை பார்க்காத ചില വാതിലുകൾ ദൈവം തുറക്കാൻ പോകുന്നു. ஆமென் சில வாசல்களை தேவன் திறக்க போகிறீர். ഓ രാമശതല ராபா ബ്രകതല. ஷாந்தல ரதியாம் ഈ தனல. സെപ്റ്റംബർ മാസം തീരുന്നതിന് മുന്നമേ இந்த செப்டம்பர் மாசம் முடிவதற்கு முன்பதாக ദൈവം നിനക്ക് വേണ്ടി ചില വാതിലുകൾ തുറക്കാൻ ஆமென். പോകുന്നു. தேவன் உங்களுக்காய் சில வாசல்களை திறக்க Come on, போகிறார். വിശ്വസിക്കുന്നവർ കരം തട്ടി ஆமென். ദൈവത്തെ விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. Every closed doors, എല്ലാം അടഞ്ഞ വാതിലുകൾ ஆமென். எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் ദൈവം നിനക്ക് വേണ്ടി തുറക്കുന്നു. தேவன் உங்களுக்காய் திறக்க போகிறார். വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ പറയുന്നു, வெளிப்படுத்தல் புத்தகத்தில் ആരും சொல்லப்பட்டிருக்கிறது. അടയ്ക്കാതെ വണ്ണം തുറക്കുകയും ஆமென். யாரும் அடைக்காதபடி ആരും திறக்கிறவரும், തുറക്കാതെ വണ്ണം അടയ്ക്കുകയും யாரும் ചെയ്യുന്നു. திறக்க முடியாதபடி தடைக்கிறவரும், ആമേൻ. ദാവീദിന്റെ താക്കോലുള്ളവൻ தாவீதுடைய திறவுகோலை ഇന്ന് രാത്രി உடையவரும் ഇതിനകത്ത് ഇറങ്ങി വന്നിട്ടുണ്ട്. இந்த ராத்திரி வேளையில் மத்தியில இறங்கி അവൻ ചില வந்திருக்கிறார். വാതിലുകൾ തുറക്കുന്നു. அவர் உங்களுக்காய் சில வாசல்களை சில திறக்க வாதில்கள் போகிறார். திறക്കുന്നു. சில வாசல்களை திறக்க Come போகிறார். on, receive it right now. ஆமென். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் அதை. எஸ் எஸ். ஆமென். ரபா ஷதரபல ரதியா தரபல ഈ ரபா. ജനത്തെ ഞങ്ങൾ അനുഗ്രഹിക്കുന്നു. ஆண்டவரே, இந்த ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். വാതിലുകൾ തുറക്കുന്നതിനായി നന്ദി. ஆமென். திறக்கப்பட்ட வாசல்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். അനുഗ്രഹിക്കുന്നു.